இறைவா போற்றி இயல்பாய் வாழும் ஏந்தனை போற்றி வேண்டுதல் வேண்டாமை இளநடி போற்றி அறவழி அந்தணன் தாளடி போற்றி மலர்மிசையேகும் மானடி போற்றி அகர முதலா எழுத்தே போற்றி அகர முதலா ஆதியே போற்றி அகர மகிழம் இறைவா போற்றி. உலக திருக்குறள் தகவல் மையத்தின் சார்பாக இந்த மாதத்தினுடைய முதல் நிகழ்வாக தொடங்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வுக்கு தலைமையேற்று திருவி சேர்க்க கொண்டிருக்கின்ற புலவர் வை ராமசாமி ஐயா அவர்களை அவையோராகிய உங்களின் சார்பாக வருக வருகை என மண்ணில வைத்து பெண்மை சேர்க்கிற பேராசிரியர் பெருந்தகை முதுமலைவர் வளவரசு ஐயா அவர்களை அவையோராகிய உங்களின் சார்பாக வரவேற்பது. இந்த தமிழிடையே நல்லதொரு உரையினை ஆற்ற வகையில் பேராசிரியர் பெருந்தகை முதுத்தகை அவர்கள் 101வது குறளுடைய ஈற்றணியை தலைப்பாக எடுத்துக்கொண்டு பேச வருகிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்பதை மட்டற்ற மகிழ்ச்சிக்கிறோம். இந்த ஜாதியினுடைய நிறைவை கொண்டாடுகிற அளவிலே யாரும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த நாளிலேயே இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஆனாலும் எதை செய்தார்களோ அதை மறப்பதுதான் தன்னுடைய பண்பு. அது மறந்துவிடக்கூடாது என்பதை நிறைவேற்றுவதற்காக இங்கே செல்வி யாழினி அவர்கள் காந்தியாரும் கவிராயரும் என்ற தலைப்பிலே நம்மளுடைய பேச வரையிருக்கிறார்கள். அண்ணானையும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் வரவேற்பதை மட்டற்ற மகிழ்ச்சிக்கிறோம். இந்த நிகழ்வின் தொடக்கமாக இறைவேண்டர் பாடி தொடங்கி இருந்த இளநவர் சகோதரி பிரபா அவர்களையும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் வரவேற்கிறோம். நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே இந்த தமிழ் சங்கம் பொலிவிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்து மகிழ்ந்து இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா பாத்தியம் ஐயா அவர்களை வரவேற்பதை மட்டற்ற படித்துக் கொள்கிறோம். திருபாகரன் ஐயா அவர்களை வரவேற்று வருகின்றோம். மேலாள் வங்கி அலுவலர் வெற்றி செல்வன் ஐயா அவர்களை வரவேற்பதை வரவேற்றுக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்களை வரவேற்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். மரியாதைக்குரிய நாகராஜன் அவர்களை வரவேற்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்களை வரவேற்பதை வரவேற்றுக் கொள்கின்றோம். வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்கள் அவருடைய பேச்சியினுடைய பிறந்த நாளை நிறைவேற்றுகிற பொருட்டு இங்கே இனிப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு தான். யார் எங்கே இருக்கிறோமோ அந்த கூட்டத்தோடு தான் நம்மளுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த நிலைப்பாட்டோடு அவர்கள் இங்கே வந்து பேத்தியினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற முகமாக நமக்கெல்லாம் இனிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்னாரையும் உங்களின் சார்பாகவும் அமைப்பு சார்பாகவும் வரவேற்கிறோம். முக்கடலில் இருந்து வருகின்றிருக்கிற சகோதரர் அவர்கள் இடத்துறை அவர்கள் ஒரு செம்மையான பணியை இங்கே இந்த தமிழ் சங்கத்துக்கு ஆற்றி வருகிறார்கள். அவர்களை வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளெல்லாம் உலகெங்கும் படித்து தெரிகின்ற ஜெகத் டிவிக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வரவேற்பை கூறி பயிர்கின்றோம். கூட்டத்தினுடைய ஆரம்ப நேரத்தில் இங்கே வந்திருக்கிற ஐயாவுடைய பெயர் எனக்கு தெரியாது. திருபாகரன் ஐயா துணை அமர்ந்திருக்கிற ஐயாவர்களை உங்களை வரவேற்பதை கொள்கிறோம். விவேகானந்த மன்றத்தினுடைய செயலாளர் சுந்தரமையா அவர்களை வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்ததில் நன்றி வணக்கம். இங்கே இடைவெளிக்கூடிய சிறப்பான வரவேற்புடைய முனைவர்பட்ட ஆய்வாளர் அவர்களை இன்றைய கூட்டத்திற்கு நன்றிகளை ஆற்ற இருக்கின்ற ஐயா சுந்தரமையா அவர்களையும் வணங்கி வருகிறேன். மீண்டும் அனைத்து தமிழ்ச்சோழர்களையும் வணங்கி வருகிறேன். இன்றைய கூட்டத்திலே ஐயா நம்முடைய
திவானி அவர்கள் அவருக்கு பெயர்ச்சி இறந்திருக்கிறாங்க. அதற்காக அவர்கள் இந்த இனிப்பு ஐயாவை நான் அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய கூட்டத்திலே என்னுடைய பேட்டி யாழினி இளமுறை இங்கு காந்தியாரும் கவிராயரும் பற்றி தலைப்பிலே இங்கே பேச வந்திருக்கிறார். அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர வேண்டும் என்று நான் இறைவனை செஞ்சிருக்கிறேன். அவருடைய சகோதரியும் வந்திருக்கிறார். அவர் துளசி தேவர்புரான் அப்பாவுக்கு என்னுடைய நண்பர்களுடைய பேர் தேவர்புரான். தேவர்புரானுடைய மகள் துளசி மூன்றாவதுக்கு சென்றால் பள்ளியிலே அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற 2 செல்வங்களையும் நான் மீண்டும் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த குழந்தையும் தெய்வமும் என்று ஓலை கொண்டுள்ள அவர்கள் மிக சிறப்பாக திருக்குறளை அவர்களை ஒப்பிக்க சொல்ல வேண்டும் என்று அவர்களிடம் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் அரசு பரிசு இருக்கிறது, அதெல்லாம் படிக்கிறது அரசை ஏற்றுக்கொண்டு அரசாணை போடப்பட்டுள்ளது. ஆகவே என்னுடைய பெயர்ச்சி 2 பேரும் அந்த பரிசை வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாழினி இளங்கரையும் அவருடைய சகோதரி குழந்தையும் வாங்க வேண்டும். அவர்கள் முயற்சி செய்தவர்கள் முயற்சி திருமணையாகும். அவர்கள் கடுமையாக ஒரு வேளாண்மை கூட்டமெல்லாம் எங்கேயுமே பேசிக்கிறார். அதை நான் பேசியிருக்கிறேன். ஆகவே அந்த மகளை சொல்வதை நான் வாழ ரொம்ப நீண்ட நாள் அவர்கள் வாழ்ந்து நல்ல எல்லா விருதுகளையும் வாங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அடுத்ததாக என்னுடைய ஐயா ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு ஐயா பேராசிரியர் முகுந்தன் ஐயா அவர்கள் என்று நமக்கு திருக்குறளிலே செய்நன்றி அறிதல் என்ற 11வது அதிகாரத்தில் அவர்கள் வானகமும் ஐயகமும் வானகமும் ஆற்றல் அறிந்து என்ற ஈட்டியை வைத்துக் கொண்டு அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் இந்த குழந்தை செல்வங்கள் பேசிய பிறகு ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஐயாவை நான் வணங்கி அவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்றா புத்தேரியில் இருக்கிறார்கள். பேசுவதற்காகவே இன்று காலையில் புத்தேரியில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி பாராட்டக்கூடியது. அவர்கள் பேராசிரியர்கள் மிக சிறப்பாக பேசக்கூடிய சிந்தனை சிற்பி ஐயா அவர்கள் அடுத்ததாக பேசுவார்கள். இப்பொழுது நான் என்னுடைய அருமை பெயர்ச்சி சுழலி முதல்ல பேசுவது யாழினி இளம்பரை. இப்பொழுது அவர்கள் காந்தியாரும் கவிராயரை பற்றி இப்பொழுது மொழிவார்கள். அன்புடைய உறவுகளே வணக்கம். நாம் யார் என கேட்கும் முன் நம் நண்பர் யார் என தெரிந்தாலே போதும். இப்போது இப்படியாக நினைக்கிறேன். நான் காந்தி யார் என கேட்டேன், கவிராயர் யார் என கேட்டேன். ஏனெனில் இருவரையும் பார்த்ததே இல்லை. நாம் யாரை நமக்கு நட்பு உறவு என சொல்கிறோம் என்பது செய்தி அன்று. அவர்களின் பண்புகளை ஒட்டி நாமும் வாழ்ந்தால் மட்டுமே நன்று. அதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மதிப்பு. காந்தி யார் எனவும் கேட்கலாம், காந்தி யார் என மரியாதையுடனும் அழைக்கலாம். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப காந்தி வாழ்ந்துள்ளார். உடற்பயிற்சி வகுப்பு நடந்த போது காந்தி செல்லவில்லை. ஏனெனில் தந்தையை கவனிக்க வேண்டுமே. உடற்பயிற்சி வகுப்புக்கு சென்றால் தந்தையை கவனிக்க முடியாது என நினைத்தாராம். நீ வெளிநாட்டிற்கு செல்கிறாய், ஒழுக்கமாக இருக்க வேண்டுமே என்று காந்தியின் தான் யாரோ சொன்னதை நம்புகிறாள். அதனாலே கேட்கிறாள், அம்மா உங்கள் மகன் தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை அம்மா. காந்திக்கு முடித்திருத்த வேண்டும். அவர் முடித்திருத்துபவரிடம் சென்றார். முடித்திருத்துபவர் மறுத்துவிட்டார். ஏனென்றால் காந்தி கருப்பர் இனமாம், அதனால் வெறுப்பாம். கருப்பு இனத்து மயிரை வெட்டினால் வெள்ளை இனத்தாருக்கு அவமானமாம். அதனால் மற்றவர்கள் அவரிடம் முடித்திருத்த வரமாட்டார்களாம். இது தொழிலாளியிடம் தவறில்லை, மற்றவர்களின் தீண்டாமை வெறுப்பு என புரிந்து கொண்டார். சரி பெரியோர்களே, இப்போது நாம் கவிராயரை பற்றி கொஞ்சம் சிந்திப்போமா? ராமானுஜ கவிராயர் எனும் சொல்லாக்கத்தையே நமது தமிழ்ச்சங்கம் தான் அவருக்கு கொடுத்ததாம். இவரையும் நான் பார்த்தது இல்லையே. 20 நூல்கள் எழுதியுள்ளாராமே. பெரும்புலவரின் வாழ்வு, காந்தி காவிய திறன், காந்தியின் ஆங்கில நாடகம், பூகந்த வெண்பா போன்றவற்றை தமிழ்ச்சங்கம் பேச வாய்ப்பு கொடுத்துள்ளது. பெரும்புலவர் எல்லோரிடத்தும் பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது ஒருவன் ஓடி வந்தான். அவன் பெயர் கனகன். கனகன் சொன்ன செய்தியை கேட்டு பெரும்புலவர் பேச்சு மூச்சு இல்லாமல் உறைந்து விட்டாராம். அரக்கணியே, அன்பரசே, அருந்துடைய, அறிவாற்றல் சிறந்து ஒளிரும் செந்நலமே, செய்வினையின் பயனறவே, துறந்தாற்றும் பெரும் திறவே, பேயுலகம் புலம்பி விழ மறைந்த
வாய்ப்பு கொடுத்து என்னை பேச வைத்த தமிழ்ச்சங்கத்திற்கு நன்றி. பேராசிரியர் நம்மளுடைய தெய்வீக பற்றி அதிகமும் ஆர்வமும் அவர் பேசுவாரா? அனைவருக்கும் வணக்கம். நான் என் பேர் குழலி. நான் 7th பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் 2 திருக்குறள் சொல்லிட்டு ஒரு செய்யுளையும் சொல்ல போறேன். ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதாய். ஒரு அம்மாவுக்கு ஒரு மகன் பிறந்தப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதோட என்ன சந்தோஷம்னா அந்த அம்மாவோட மகன் ஒரு நல்ல மகனா இருக்கப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல். ஒரு பையன் ரொம்ப அழகா அறிவா இருக்கான். இவன் யாரோட மகன் கேட்குறப்ப அவங்க அப்பாவுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். இதான் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல். இப்போ நான் பெரும்புலவர் ராமானுஜம் தாத்தா செய்யுள்ள சொல்றேன். நின்றுலாம் சென்றுலாம் கொண்டுலாம் கொண்டே நன்றுலாம் ஒன்றுலாம் என்று மாலும் இந்தையே இன்றுலாம் இந்துலாம் என்று மாலும் அந்தே கன்றுலாம் தென்றலாட விட்டுளாய் போல் முல்லையே. நன்றி, வணக்கம். என் அதிகாரத்துள் முதல் பாடலை இங்கு விரிவுரையாற்ற இருக்கின்ற நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்கின்ற மயிரா அவர்கள், முன்னிலை கொள்கின்ற பேராசிரியர் வளமையா அவர்கள், அன்புக்குரிய தமிழ் ஆர்வலர் பெருமக்கள், உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி வருகிறேன். கதிர் தொலைக்காட்சியாருக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய் நன்றி அறக்கலை என்பது அதிகாரத்தினுடைய தலைப்பு. அதில் முதல் பாடல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் பாதகமும் ஆக்குதல். வள்ளுவருக்கு மழையில் நனைவது பேருந்து, நமக்கும் மழையில் நனைவது பேருந்து. சின்னஞ்சிறாராக இருந்தால் மழையிலே நனைந்து கொண்டே காலத்தை கடத்தலாம் என்று விளைவார்கள். வள்ளுவருடைய பேரானந்தம் மழையிலே நனைவது இருந்தது என்பது வாங்கலத்தை இந்த அதிகாரத்திற்குள் நுழைந்து பார்த்தால் அவர் எவ்வளவு தூரம் அந்த மழையிலே நனைந்து இன்புறுதலை காணலாம். நாமெல்லாம் குரங்கை பார்த்தால் மகிழ்வோம். குரங்கு நம்மை போல இருக்கிறது. தோற்றத்தால் குரங்கு நம்மை போல இருப்பதாக குரங்கினுடைய தோற்றத்துக்கு ஆட்பட்டு நாம் அதனுடைய செயல்பாடுகளை சுவைத்தர செய்யக்கூடிய நிலைப்பாடு. குற்றாலம் அறிவியலை குறிக்கக்கூடிய வேலையிலும் மன மகிழ்ச்சி உண்டு. அவைகளெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆக வள்ளுவ பெருந்தகை செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல். வையகம் என்பது நிலவரத்தை குறிக்கக்கூடிய சொல், வானகம் என்பது தேர்வலகத்தை குறிக்கக்கூடிய சொல். இந்த 2 சொல்லுக்குள்ளேயும் இதை எதற்கு செய்யாமல் செய்த உதவி, உரிய காலத்தில் உரிய வேலையில் செய்யப்பட்ட உதவி இருக்கிற அவரே வலிய வந்து செய்யக்கூடிய உதவி இருக்கிறது. அந்த உதவி நாம் எதிர்பாராத சூழ்நிலையில் அமையக்கூடிய உதவி. அந்த உதவிக்கு இணையாக கைமாறாக எதனையுமே காட்ட முடியாத போது வள்ளுவருடைய போக்கு பார்வை எதையாக அமைகிறது. காரைக்குடியிலிருந்து ஒரு புத்தகம், அதாவது காரைக்குடியிற்கு செட்டிநாடு ஆங்கில பள்ளி ஒன்றினுடைய அமைப்பாளர்கள் தான் இணைந்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை போட்டுள்ளார்கள். புத்தகம் அருமையாக அச்சேற்றியுள்ளார்கள். அருமையான புத்தகம். புறத்தோற்றமும் அதை திருப்பி பார்க்க வேண்டும் என்றால் அதை என்ன செய்திருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பாடலுக்கும் யார் யார் உரை விளக்கம் தந்தவர்களுடைய ஒவ்வொரு பாடலாக உரை விளக்கம் தந்தவர்களுடைய பாடல் கருத்துக்களை எல்லாம் அழித்து அதை தொகுத்திருக்கிறார். அருமையான புத்தகம், இலவச வெளியீடு. ஆக அகச்சுற்றுக்கு மட்டுமே உரியது என்ற தலைப்புல திருமண நிகழ்ச்சி வந்து அவர்கள் வழங்கி உள்ளார்கள். அதை பார்த்தேன், ரசித்தேன், சுவைத்தேன், மகிழ்ந்தேன். ஆக அதாவது செய்கின்ற உதவி என்பது வள்ளுவத்திற்கு செய்கின்ற உதவி என்ற மாநில இனத்திற்கு செய்கின்ற உதவி என்பதை தெரிந்து கொண்டேன். முன்பு ஓர் உதவி செய்யாதற்கு ஒருவர் செய்த உதவிக்கு புதகமும் சொர்க்கமும் மறையாற்றல் அறிவு மனக்குடவரை
கொடுத்தவர் மணக்குறவர். மணக்குறவர் என்ன செய்யாமல் செய்த உதவிக்கு, ஒருவன் செய்த உதவிக்கு உலகத்தையும் சொர்க்கத்தையும் இணையாக வைத்தாலும் அது ஈடாக அமையாது. ஆக எது பெரியதாக அமைகிறது? செய்யாமல் செய்த உதவி பெரியதாக அமைகிறது என்கிறார் மணக்குறவர். பிறகு அடுத்து காசு பிள்ளைகளுடைய உரை விளக்கம். தான் உதவியாரும் தீயாமல் இருக்க தனக்கும் மற்றவர்கள் செய்த உதவிக்கு கைமாறாக மண்ணுலகமும் விண்ணுலகமும் கொடுத்தாலும் அவை ஈடாக மாட்டார் என்கிறார் காசு பிள்ளை. காசு பிள்ளை காசு தமிழ் காசு என்று அழைக்கப்பட்டவர் நிலையம் பணிகளை சார்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பணியாற்றியவர். எம்எஸ் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். அந்த எம்எஸ் பிள்ளையினுடைய கருத்து நம்மிடத்தில் ஓர் உதவியும் முன்னால் பெறாதவராக இருந்தும் தக்க சமயத்தில் ஒருவர் தாமாக செய்த உதவிக்கு மண்ணுலகமும் விண்ணுலகம் இரண்டையும் கொடுத்தாலும் போதாது என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். கேளாமல் முன்வந்து செய்த உதவிக்கு உலகமும் பாதகமும் கொடுத்தாலும் ஈடாக வாசுபா அவர்கள். பேராசிரியர் அவர்களுடைய வடிவமைத்து தந்த பேராசிரியர்களை வடிவமைத்து தந்த பேராசிரியர் அவர்கள். வாசுபா அவர்கள் கேளாமல் முன்வந்து அவர்களாகவே வலிய முன்வந்து செய்த உதவி, அந்த உதவிக்கு ஈடாக இந்த ரெண்டு சேர்ந்தாலும் அது பொருந்தாது என்கிறார். கேளாமல் முன்வந்த உதவி என்று செய்யாமல் செய்த உதவியை குறிக்கின்றார் பேராசிரியர் வாசுபா அவர்கள். இப்பாடலை பொறுத்த அளவில் உரையாசிரியர்களுக்கிடையே கருத்து ஒற்றுமை இருக்கு. எத்தனை புலவர்கள் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் தரக்கூடிய உரை விளக்கம் இருக்கிறது. அந்த உரை விளக்கம் ஒற்றுமைப்பட்டதாக இருக்கிறது. இன்னும் மாறுபட்ட போக்கு அது முரண்பட்ட கருத்து யாரும் எல்லோருமே இணையாக வையகத்தையும் மாநகத்தையும் இணைத்து தந்தாலும் அதற்கு கைமாறாக அமையாது. செய்யாமல் செய்த உதவிக்கு கைமாறாக வேற எதனையும் காட்ட முடியாது. அத்தகைய சிறப்புக்குரியது என்ற கருத்து வைக்கிறார்கள். உரையாசிரியர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு அல்லது கருத்து முரண்பாடு எதிரில்லை. எல்லோருமே கடைசி வரைக்கும் ஒரே கருத்தில் தான் இருக்கிறார்கள். கருத்து வேற்றுமை அல்லது முரண்பாடு துணியும் இல்லை என்பதை நாம் அறிவித்து உறுதியாக கொள்ளலாம். செய்யாமல் செய்த உதவிக்கு மண்ணுலகத்தினையும் விண்ணுலகத்தினையும் கைமாறாக கொடுத்தாலும் அது ஈடாகாது என்பதை உரையாளர்கள் தரக்கூடிய ஒட்டுமொத்த கருத்து. அனைவருக்கும் கருத்து அறியாது. மண்ணுலகம் என்பது யாது? நாம் வாழ்கின்ற உலகம். மண்ணுலகம் என்பது வாழ்கின்ற உலகம் என்றாலும் சிறப்பு நிலை மாநிலத்துரியது. எத்தனையோ உயிர்கள், வகை வகையான உயிர்கள். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்கையது. மானுட இனத்தாருக்கு வாழ்க்கை இடமாக மண்ணுலகம் அமைந்துள்ளது. விரிந்துபட்டது மண்ணுலகம். தன்னை விட அதிகமான அளவிற்கு நீர்ப்பரப்பினை கொண்டுள்ளது. வள்ளுவர் பார்த்த மண்ணுலகம் என்பது வேறு, நாம் காண்கின்ற மண்ணுலகம் என்பது வேறு. விரிந்துபட்டது, பறந்துபட்டது, நீர்ப்பரப்பினை அதிகமாக கொண்டது. நிலப்பரப்பினுடைய பரப்பளவை விட இந்த நீர்ப்பரப்பு சற்று அதிகமாக இருப்பதை காணலாம். உலகத்து உயிர்கள் வாழ இடம் கொடுத்திருக்கிறது. சமய கோட்பாடுகள் இங்கே. வள்ளுவருக்கு சமயத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, சமய சிமுழுக்குள்ளே அடக்கக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு உண்டு. ஆனால் பல்வேறு வகையான சமய கோட்பாடுகள் உலகத்தை ஆட்டி படைப்பதை நாம் காணலாம். தந்திரத்த மொழிகள் என்பது கருத்து புறப்பாட்டுக்கு உதவக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் மொழி என்பது. நாக்கு என்பதை குறிக்க லத்தீன் மொழியில் லிங்குவா என்ற ஒரு சொல் உண்டு. லிங்குவா என்றால் நாக்கு என்பது பொருள். லிங்குவா என்ற சொல்லிலிருந்து லாங்குவேஜ், மொழியினை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ஆங்கிலத்தில் கருதப்படுகின்ற லாங்குவேஜ் என்ற சொல் அந்த லிங்குவா என்ற சொல்லிலிருந்து பிறந்தது. இப்படி ஆய்வு செய்து வகுத்து சொல்லக்கூடிய இடத்திற்கு எட்டுமாதத்தில் சொல்லாயும் சிந்தனைகள் என்று பெயர். உலகத்தில் எண்ணிறந்த மொழிகள். காலத்தால் மூத்தது தமிழ். ஒரு காலகட்டத்தில் திராவிட மொழிகளுக்கு தான் தாயாக இருந்தது என்ற கருத்து இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. உலகத்தில் அனைத்து மொழிகளுக்கும் தாயாக மூல மொழியாக இருக்கிறது என்ற கருத்து. இலங்கை நாட்டை சார்ந்த தந்தை கனகாயமணி, தந்தை ஞானபிரகாசாரிகளாக சொல்லலாம். ஒவ்வொரு சொல், அதாவது அந்த ஹீப்ரு லாங்குவேஜ், ஹீப்ரு மொழி, அந்த ஹீப்ரு மொழி சொற்களை சில சொற்களை எல்லாம் தொகுத்து வைத்துக் கொண்டு இது தமிழோடு நேரடியாக தொடர்புடையது. தமிழ்ல இந்த வேசல் இப்படி இருக்கிறது, இந்த இடத்துல ஹீப்ரு மொழியில் அல்லது எதிரேயத்தில் இந்த வேசல் அடிப்படையாக கொண்டுதான் இந்த சொல் பிறந்துள்ளது என்பதை விளக்கினார்.
மொழி உலகம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் தமிழ் தென்னிந்திய மொழிகளுக்கு மட்டும் தாயாக இறங்குகிறது என்று கருதக்கூடிய காலம் ஒன்று இருந்தது. ஆக பாவாணருடைய வருகைக்கு பிறகு அந்த வெளிச்சம் அரியதாக தென்பட்டனுடைய உலக மொழிகளோடு தான் தமிழ் நெருக்கம் கொண்டிருக்கிறது. தமிழே மூல மொழியாக இருக்கின்ற இடத்தை நாம் காண்கிறோம். வெவ்வேறு மொழிகள் உலக அரங்கத்தில் காண்கிறோம். வெவ்வேறு ஆட்சி முறைகளை காணலாம் உலகத்தில். மக்களாட்சி முறை, மன்னராட்சி முறை, கொடுங்கோல் தண்ணீர்கள் செல்வடக்கூடிய இப்படி பல்தரத்த ஆட்சி முறைகளையும் உலக அரங்கத்திலே காணலாம். வாழும் மனிதர்களுக்கிடையே பல்தரத்த பண்பாடுகள், பண்பாடுகளும் மாறுபட்ட நிலையை காணலாம். நாட்டுக்கு நாடு முரண்பட்ட நிலையில் ஒருவர் மோதிக்கொள்வதையும் காணலாம். இதுகாலம் பறந்துபட்ட இம்மண்ணுலகம் இரண்டு உலகமா போர்களை எதிர்நோக்கி உள்ளது. எண்ணிறந்த மாநில உயிரினை காவு கொண்டுள்ளது. உலகத்தினுடைய நிலைப்பாடு பார்க்கக்கூடியவள உலகம் என்ற சொல்லுக்கு விளக்கம் தருவதாக இருந்தால் இவைகளை எல்லாம் நாம் கண்டுகொள்ளலாம். உலகத்து மக்களிடையே தோன்றும் சிக்கல்களை, மோதல்களை நீக்கிட, அனைத்து மக்களையும் ஒருமைப்படுத்திட ஐநா என்ற ஒரு அமைப்பினை உலகத்து மக்கள் வடிவமைத்துள்ளார்கள். ஐநாவின் அமைப்பு ஒன்று உள்ளது. அது வெற்றி பெற்ற இடங்களும் உண்டு, சிக்கலுக்கு தீர்வு கண்ட இடங்களும் உண்டு. சிக்கலுக்கு தீர்வு காணாமல் அது சிக்கலில் ஆட்பட்ட இடங்களும் ஐநாவை உண்டு. நாடுகளுடைய ஆதிக்க மேலாண்மை நாம் வைத்ததே சட்டம் என்ற இழிநிலை போக்கு கொண்ட நாடுகளையும் காணலாம். ஆக மென்மையான அணுகுமுறையாக காந்திய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய நாடுகளும் உண்டு. ஆனால் மாறாக ஆதிக்க உணர்வு கொண்ட நாடுகளையும் உலக அரங்கத்திலே காணலாம். சில நாடுகளுக்கிடையே கூட்டமைப்பு, ஒரு சில நாடுகள் தமக்குள்ளேயே கூட்டமைப்பதை தோற்றுவித்துக் கொள்கிறார்கள். கூட்டமைப்பிலே பலதரத்த போக்குகளை காணலாம். இந்தியாவோ கூட்டு சேரா நாடுகளின் கூட்டமைப்பு. கூட்டு சேராத நாடுகள் என்ற ஒரு அமைப்பிற்கு இந்தியா வலிமை சேர்த்துள்ளது. உலக மேம்பாடுகளை கணக்கிட்டு பார்த்தால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்தில் பங்களிப்பு செய்துள்ளது. ஒவ்வொரு நாட்டினுடைய பங்களிப்பும் இந்த உலகத்தில் உள்ள நாடுகள் அனைத்திற்கும் மேம்பாட்டை கண்டுள்ளது. சக்கரம் இருக்கிறது, பற்சக்கரம். இதனுடைய தோற்றம் ஒரு காலகட்டத்தில் மனிதன் எடுத்த வண்டி சக்கரம் தான். அந்த வண்டி சக்கரத்திலிருந்து அந்த சுமேரிய நாட்டவர்கள் கண்டறிந்த ஒரு தகவல், சுமேரிய நாட்டவர்கள் கண்டறிந்த ஒன்றுதான் இந்த சக்கரத்தினுடைய செயல்பாடு, பயன்பாடு. பின்னால் அதிலிருந்து பச்சைக்கரத்தை கண்டுவிட்டோம். உலகத்தில் எண்ணிறந்த பொறிகள், அந்த பொறிகளுடைய இயக்கத்திற்கு பச்சைக்கரம் காரணமாக இருக்கிறது. நாடுகள் இருக்கிறது. அராபிய நாடு மணற்பாங்கான நாடு. அந்த மணற்பாங்கான நாட்டில் சாலை வசதி தேவை. அடிக்கக்கூடிய சுரந்து அடிக்கக்கூடிய காற்று சாலைகளையே மூடிவிடும். அந்த வேளையில் காரோடுதான், காற்றாலை தான் உதவியாக அமைகிறது என்ற நோக்கத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் சாலை அமைப்பதற்கு முன்னோடியாக இருந்தார்கள். இப்படி ஒரு ஹில்லட்டின் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உலக நாடுகளில் ஹில்லட்டின் என்ற பொறியை கண்டுபிடித்துக் கொண்டார்கள். எதிரிகளை கண்டிக்க அந்த ஹில்லட்டின் பொறியினை பயன்படுத்திக் கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பங்களிப்பை உலகத்திற்கு வழங்கியுள்ளது. வடக்கத்து உலகம் வேறு, இன்று நாம் வாழும் உலகம் வேறு. அந்த போக்குவரத்து வசதிகளே இல்லாமல் திக்குமொக்காடிய நிலையினை அந்த வாழ்ந்த காலத்தில் அவர்கள் கண்டிருப்பார்கள். இன்று விரைந்து செல்லும் வானொலி, ஓசையை விட விரைந்து செல்லக்கூடிய வானொலியை காண்கிறோம். தொழில்நுட்ப திறன்பாடு, செய்தி பரவல் முறை இருக்கிறது. இன்று போல இதற்கு முன்னர் கூட இருந்ததில்லை என்ற நிலையினை காணலாம். வள்ளுவர் மீண்டும் பிறந்து வந்தார். உலகத்துடைய மேம்பட்ட நிலையினை பார்த்து திடுக்கிடுவார். ஆக இவ்வளவு தூரமா நான் வாழ்ந்த காலத்தில் இல்லையே என்று அவர் திடுக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு உலகம் தந்திருக்க மேம்பாட்டினை அடைந்துள்ளது. அவர் வாழ்ந்த உலகம் வேறு, இன்றிருக்கும் உலகம் வேறு. அங்கு ஆனால் அவர் எதை எதிர்நோக்கிறார் என்றால் அறம் சார்ந்த நடத்துவோருக்கு மனிதர்களை எதிர்நோக்கிறார். அவர்கள் எதிர்நோக்கிய சித்தாந்தம் எது என்றால் அனைத்திலும் அறம் சார்ந்த நடத்தை போலத்த மனிதர்களாக உலகத்து மனிதர் இயங்க வேண்டும். அப்படி இருந்தால் மானுட இனம் மேம்படும் என்ற கருத்து வள்ளுவனுடைய கருத்து. நடத்தையால் மேம்பட்டு நிற்கும் உலகத்தை காண கணாக்கண்டார். வள்ளுவர் வாழ்ந்த தமிழ் நிலத்தில் உறுதி பொருள்கள் அறம், பொருள், இன்பம் என்றும். அறம் என்பது யாது? பழமொழியில தர்மம் என்பது பெயர். ஆக தர்மம் என்பது தகுந்த வழியாக கூடலாம். அந்த தர்மம் என்பதனுடைய பொருள் தகுந்த வழி. இதனை செய்ய வேண்டும், இதனை செய்யக்கூடாது. ஆக விழித்தன செய்ததும்
நீக்கிய நேரையவற்றை தவிர்த்ததும் அறம் என்பதற்கு பரிமையாளர்கள் தரக்கூடிய உரை விளக்கமாக அமையும். அறம், பொருள், இன்பம் என்பது 3 உறுதிப்பொருள்கள். 4வது உறுதிப்பொருள் என்பது தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு காலகட்டத்தில் அது பேசப்படவில்லை. வீடு என்று ஒன்று இன்று பேசப்படுகிறது. அது கூட வடபுறத்து இலக்கியங்களுடைய தாக்கத்தால் தான் வந்தது. வள்ளுவருக்கு நம்பிக்கை உண்டு, ஆனாலும் தனிப்பாலாக அந்த வீட்டின்பத்தை சொல்லக்கூடிய பாலாக இருந்தது. அறம், பொருள், இன்பம் என்று 3ஓடு தான் அமைத்துக் கொண்டார். எனவே நூலுக்கு என்ன பெயர் என்றால் முப்பால் என்று பெயர். வள்ளுவர் பெருந்தகை அனைத்திலும் அறம் அமைய வேண்டும் என கருதினார். தனது முப்பாலினை அறம், பொருள், இன்பம் என 3ஆகத்தான் கொண்டார். திருவள்ளுவருக்கு உரை செய்த பரிமையாளர் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லால் நிறைவேற்றது. வீடு எப்படி இருக்கும் என்பது சிந்தையால் மொழித்து பார்க்க இயலாது, மொழியாலும் விளக்கி காட்ட இயலாது. ஆரிய சார்பு தழுவிய உரை வகுத்தார் என்று குறைபாடு அவரளவில். வள்ளுவ பெருந்தகைக்கு வாய்த்த பழைய தமிழ் உரையாசிரியர்கள் 10 பேர். அதுல சிறப்புக்குரியவராக மணக்குடவரையும் கருத வேண்டியுள்ளது, பரிமையாளர்களையும் கருத வேண்டியுள்ளது. பரிமையாளர்களுடைய பார்வையில் ஆரிய சிந்தனை ஓட்டத்தை அங்கங்கே கிடைத்திருப்பார். அவரை அறியாமலே பரிமையாளர்கள் அந்த கருத்தோட்டத்தை தன்னுடைய உரை விளக்கத்தை தந்திருப்பதை காணலாம். ஆனால் இதற்கு எதிரடையாக திராவிட இயக்கம் என்ற அமைப்பு இன்னைக்கு தமிழகத்தில் தோன்றியது. திராவிட இயக்கத்தால் ஆரிய சார்பு எண்ணங்களை அப்படியே நீக்கிவிட்டு தமிழ் மரபு எண்ணங்களை கொண்டு வள்ளுவத்தை அணுக வேண்டும் என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தினார். கலைஞருடைய உரையாகவும் சரி, அன்பழகனுடைய எண்ணங்களாயும் சரி, நாவலர் பெருமானுடைய எண்ணங்களாயும் சரி, எந்த தலைவராயும் சரி, கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய அரசு கல்லூரி பேராசிரியர் அவருடைய கருத்தோட்டமானாலும் சரி, இந்த அத்தனை கருத்துகளும் ஆரிய சார்பு எண்ணங்களுக்கு மாறாக திராவிட சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அமைந்த சிந்தனை. ஆனாலும் பரிமையாளர்களால் புதிய செல்வாக்கினை பெற்றார் வள்ளுவர். எப்படி அங்கே ஷேக்ஸ்பியருக்கு புதிய பொருளை ஈட்டி கொடுத்த ஒரு பெரியவர் எழுத்தாளர் உண்டு. அவருடைய துன்பியல் நாடகங்களுக்கு அவர்களுடைய விமர்சனம் இருக்கிறது, திறனாய்வு சிந்தனைகள். அந்த திறனாய்வு சிந்தனை தான் வள்ளுவருக்கு ஷேக்ஸ்பியருக்கு புதிய பொருளை ஈட்டி கொடுத்த ஏசி பாட்டி என்ற ஒரு எழுத்தாளர் அங்கே இருக்கப்படுகிறார். அதை போல தமிழகத்தில் வள்ளுவத்திற்கு பரிமையாளர்கள் தான். பரிமையாளர்களாக இவர் புதிய பொருளை பெற்றார் என்பது மறுத்தற்குரியதல்ல, புறக்கணிக்கக்கூடியதல்ல. வள்ளுவருக்கு உலக அரங்கத்தில் புதிய புகழ் என்பது பரிமையாளர்கள் தான் ஈட்டிக் கொடுத்தார் என்பதை நாம் கருத்தில் பட வேண்டும். திராவிட இயக்க அரங்கத்தில் இருந்தால் ஒரு காலகட்டத்தில் வசைவாளருக்கு ஆட்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். யாரு? பரிமையாளர்கள். அந்த என்ன காரணம் என்றால் பரிமையாளர்களுடைய பார்வையில ஆரிய சிந்தனை ஓட்டம் வள்ளுவத்திற்குள்ளே திணிக்கக்கூடாத சில இடங்களிலும் திணித்திருப்பதை காணலாம். அதைத்தான் திராவிட இயக்கம் எதிர்த்தது என்று பலர் வேண்டும். உலகத்தின் நடத்தை எல்லாம் அறம் சார்ந்துதான் அமைய வேண்டும் என்று வள்ளுவர் கருதினார். அறம்பொருள் இன்பம் என்று 3 உறுதிப்பொருளை சொன்னார். நடத்தை இருந்தாமே அறம் சார்ந்த நடத்தையாக இருக்க வேண்டும் என்று கருதினார். அறத்துப்பாலும் அறத்தினை பேசினார், பொருளினும் அறத்தினை பேசினார். செய்க பொருளை என்பார், ஈட்டுக பொருளை என்பது அவருடைய பொருளாகும். அது கூட தீரின்றி வந்த பொருள் என்பார். எந்த முறையில பிறருக்கு தீமை செய்யாத பொருளை ஈட்டுதல் வேண்டும் என்ற கருத்தை சொல்வார். அந்த வழிகளிலெல்லாம் எப்படியாவது பொருளை ஈட்டுகை என்ற கருத்து வள்ளுவருடைய கருத்து அல்ல, அவை தீரின்றி வந்த பொருளாக இருத்தல் வேண்டும் என்பது வள்ளுவர் பேராசானுடைய கருத்தாகும். பொருளிலும் அறத்தை பேசினார், இன்பத்திலும் அறத்தை பேசினார். கடம்பரை நோக்கா பேராண்மை என்றார். ஆனால் அடுத்தவன் வீட்டுக்காரியை பார்த்தல் இருக்கிறது அல்லவா, பார்த்தல் அடுத்த நிலையில நோக்கலாக மாறும். நோக்கல் என்பது அவளை அவாவுதலாக அமையும். எனவே நோக்குதல் கூடாது என்பதையும் வள்ளுவர் கருத்திருக்கிறது. பிறமனை நோக்கா பேராண்மை. அந்த இடத்திலும் அறத்தை தான் முன்வைக்கிறார். அறனை வலியுறுத்தி அதிகாரத்தை அமைத்தார். அறம் வலியுறுத்தது என்ற பேரில் வள்ளுவர் பேராதான் ஒரு அதிகாரத்தை அமைத்துள்ளார். அறத்தால் வருவதே இன்பம் என்ன, இன்பம் வருவதெல்லாம் இன்பம் என்று கருதிவிடக்கூடாது. அறத்தால் வருவதே இன்பம். இல்லறத்தில் ஈடுபடுவதே அறம் என்று சொல்வார். மனத்துக்கள் மாசினநாதன் அனைத்து அரண் என்றார். அழுக்காறு அவாவெளி இன்னாக்கள் நான்கும் இடுக்காய் என்றது அரண் என்றார்.
இதெல்லாம் வரையறுத்த இலக்கணங்களாக கொள்ள வேண்டும். அறம் என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் தரக்கூடிய விளக்க உரைகள் தான் இந்த பாடல்கள் அமைகிறது. அறத்தின் ஆக்கம் இல்லை, எந்த மேம்பாடும் அறத்தினை ஓரங்கட்டி வைத்து விட்டு அடைந்து விடலாம் என்று எண்ணாது என்று மனித இனத்திற்கு அவர் வழிகாட்டுதல் செய்கிறார். பொருள் குறித்தும் பேச வந்தார் வள்ளுவர். செய்க பொருளை என்றார். அதுவே அவர் கண்ட வாழ்வியல் முறைமையாகும். மாத்திய வந்தியின் அவர்வழி பொருளியலை அரசு பொருளியலாக அரசு பொருளியலாக திருவள்ளுவர் தான் கூறுகிறார். மார்க்கவல்லி என்ற ஒரு அறிஞன் பொருளியல் சித்தாந்தம் பேசினான். அந்த காலத்து அறிஞர்கள், அந்த காலத்து அரசுகள் எப்படி பொருளை ஈட்ட வேண்டும் என்பது அறவழி சார்ந்து பொருளை ஈட்ட வேண்டும் என்ற கருத்து. எப்படியாவது பொருளை ஈட்டுதல் வேண்டும். ஆக ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் பொருள் வேண்டும். பொருள் வேண்டுமென்றால் எப்படியாவது பொருளை ஈட்டிக் கொள்க என்ற முறையில தான் பிரின்ஸ் என்ற நூலை இயக்கிய மாக்கியவல்லியினுடைய பாதையாக அமைகிறது. வள்ளுவர் பார்த்த பாதை வேறு, வள்ளுவர் சுட்டி காட்டிய பாதை வேறு, மாக்கியவல்லி காட்டிய பாதை வேறு. தீதின்றி வந்த பொருள் ஓகே என்று வள்ளுவர் கருத்தகை ஓன் குறைப்பது அவருடைய இதயத்தினுடைய முழக்கம் என்று கொள்ள வேண்டும். 80 பாதை 25 அதிகாரங்களாக வடிவமைக்கும். களவு என்று ஒரு பொறுப்பு, கற்பு என்று ஒரு பொறுப்பு. களவிற்கு அடுத்தமைவது கற்பு ஆகும். பிறர்மனை நோக்கா என்பது அவ்வாறு உரைத்தார். பிறர்மனையினை நோக்குதல் என்பது இருநோக்கிகள் என்னுள்ள ஒரு நோய் நோக்கு, நோக்கி மருந்த நோக்கு என்பார். வள்ளுவர் தன்மையே இந்த கவலை ஆற்றியவர். அன்னரும் நோக்கினான், அவளும் நோக்கினார். அது பார்வையை பார்த்தான் என்ற பொருள் அல்ல. நோக்குதல் என்பது அந்த குறிப்போடு காதல் உணர்வு கொண்ட வருகின்ற குறிப்போடு பார்க்கின்ற பார்வைக்கு தமிழில் நோக்குதல் என்பது பொருள். தந்த அகப்பொருள் நிறைய அறிந்த பெருந்தகை அந்த அடிப்படையில் சில மாற்றங்கள் செய்து அகம் என்று பேசினார், அகத்தை பேசினார், காமத்தை கேட்கினார். காமம் இருக்கிறதே அது ஒரு விசித்திரமான உணர்வு மிகுந்த உணர்வு சார்ந்த இலங்கையிலிருந்து இப்பொழுது நல்லூர் பகுதியினை சார்ந்தவர்கள் அத்தனை தமிழர்களுடைய இலங்கை நாட்டை சார்ந்த தமிழர்கள் இலங்கை முடிய வேண்டும், இலங்கையினுடைய பிரச்சனைகளெல்லாம் முடிய வேண்டும் என்று முழக்கமிட்ட பிரபாகரனாயும் சரி, அந்த நல்லூர் பகுதியின் அடுத்த பகுதியில் பண்படித்துறை என்று சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் அந்த பகுதியினை சார்ந்தார். விநாயக அடிகளாயும் சரி, தந்தை ஞானப்பிரகாச அடிகளாராயும் சரி, இவர்கள் அத்தனை பேர் நல்லூர் பகுதியை சார்ந்தார். நல்லூர் கொடுத்து வைத்த நல்லூர். இலங்கை நாட்டில ஈழத்திலே நல்லூர் கொடுத்து வைத்த ஊர். அந்த ஊரை சார்ந்த ஊரை தான் நல்லூர். என்ன அதுன்னு சொன்னா அவருடைய அவங்களுக்கு, அதாவது பாதிரியாராக பொறுப்புக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு மேற்கத்திய மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடம் வரையறை செய்திருந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இன்னும் கூட ஜெகத்திரத்தர் கூட அதைத்தான் சொல்கிறார். நான் அந்த மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஆக அந்த மொழிகளில் கற்றுக்கொள்வதன் மூலம் தந்தை ஞானப்பிரகாச அடிகளா அவர் அவருக்கு அவரே ஆசிரியராக இருந்துள்ளார். அவர் காலத்தில் ஒன்றும் மொழிகள், ஆனால் அதற்கு முன்னோடியாக இருந்தார். மொழியியல் புற வளர்ச்சிக்கு தந்தை ஞானப்பிரகாச அடிகள் முன்னோடியாக இலங்கையிலே வெளிப்பட்டு தோன்றினார். அத்தனையுமே ஹீப்ரு மொழி, அந்த எதிரையும் என்று சொல்லக்கூடிய மொழி சொற்களை எடுத்துக்கொண்டு இது தமிழ் மொழியோடு நெருக்கம் கொண்டது என்று அவராகவே சுட்டி காட்டினார். அவருடைய காலத்தில் அந்த மேம்பாடு எதிர்பாராத சூழ்நிலையில் அவருடைய மனதில் அது பட்டது. அதை வெளிப்படுத்தி இன்றைக்கு விக்கர் என்று ஒருவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில். அது நிலையம்பதியில் விக்கர் என்று ஒருவர் எழுதுகிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால் எதிரையினுடைய தாய்மொழியை தமிழ் தான். அத்தனை மேற்கொள்களும் தமிழிலிருந்து எடுத்துக்கொண்ட சொற்கள் தான் எதிரேற்று காட்சியளிக்கின்றன. ஹீப்ரு மொழி சொற்களாக தென்படக்கூடிய அத்தனை சொற்களும் தமிழோடு நெருக்கம் கொண்டது என்கிறார். இன்றைக்கு வேர்பொருட்கள் ஆய்வுகளை அரசேந்திரன் என்று ஒருவர் இருக்கிறார். ராஜேந்திரன் என்ற பெயரை அரசேந்திரன் என்று மாற்றி வைத்திருக்கிறார். ராஜன் என்ற சொல்லு விட அரசன் என்ற சொல்லு தமிழ் வழக்காக கொள்வது வேண்டும். அரசன் கூட்டத்தின் அரசேந்திரன் என்று வைத்துக் கொண்டார். தாமரம் கிறிஸ்தவ கல்லூரியில் பணியாற்றுகிறார். பூண்டி புஷ்பன் கல்லூரியில் அவர் இளங்கலை தமிழை நிறைவு செய்தவர். அதற்கு பிறகு எண்ணெய் தமிழர் செய்தார். அதற்கு பிறகு இந்த மொழியில் ஈடுபாடு அருமையான சொல்லாட்சி சிந்தனைகளை தருவதில் அவர் முன்னோடி அறிஞராக இன்று தென்படுகிறார் என்ற அரசேந்திரன் சொல்லப்படுகிறது. அவருக்கு ஒவ்வொரு ஆங்கில சொற்களுக்கு தான் தாயகம் எது என்றால் தமிழே தான். இப்போ உயிர் செகுத்து உண்ணாமை இந்தியமா பழக்கம். அது என்ன செகுத்தல்? செக்மன்ட்ங்கிற அங்கே பார்த்தீங்கன்னா செக்மன்ட்ங்கிற வேர்டு செகுத்தலுக்கு தமிழில் செகுத்தல் என்று
சொல்லை தேடி பிடித்தா அது செப்பன் என்று சொல்லாக அங்கே வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆங்கிலத்திற்கும் சொற்களை, அதாவது வேர் சொற்களை விளம்பிய பெருமை, அள்ளி கொடுத்த பெருமை எதற்குரிய என்றால் தமிழுக்கு உண்டு. அந்த ஞானப்பிரகாசம் அடிகளாருடைய காலகட்டத்தில் அவரே ஆசிரியராக இருந்தார். அந்த ஹீப்ரு மொழியினுடைய சொற்களுக்கு மட்டும் வழக்கம் தந்தார். அதனுடைய வளர்ச்சி நிலையை இன்று விக்டர் வந்து தமிழகத்தில் நிறையம்பதியில் விக்டர் செய்து காட்டுகிறார். வட மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர் தான் வந்து நம்முடைய அச்சைந்தவர், அவரும் செய்து காட்டுகிறார். அற்புதமான சொல் வழக்கங்களை பெறுவதை காணலாம். அந்த சொல் எப்படி பிறந்தது, எப்படி அது வடிவத்தை பெற்றது, அந்த வடிவத்திற்கு என்ன பொருள் என்பதை எல்லாம் 10 பேர் ஆணைகளாக பிரித்து கொண்டு விளக்கக்கூடிய நிலைப்பாட்டினை நாம் காணலாம். இப்போ உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளும் தமிழுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளது. மூவாவது தடவை ஒரு கருத்திலை கேட்டார். கில் என்ற சொல்லுக்கு கொல்லுதல் என்பது பொருள் என்றார். ஆமா, இந்த சொல் எதிர்பாராத பொருத்தம் என்றார். ஆக்சிடென்டல் கோயின்சிடென்ட். அடுத்த தாக்குங்கிறது சொல்லோடு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அட்டாக் என்ற சொல் நெருக்கம் கூடுது என்றார். இதுவும் எதிர்பாராத பொருத்தம். இன்று அப்படி சொல்ல மாட்டோம். இன்னைக்கு என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த சொல் தமிழில் இருந்து அப்படியே பல நாடுகளை தாண்டி ஆங்கிலத்துக்கு சென்றது என்று சொல்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி ஆய்வு செய்யணும்னு சொன்னால், ட்ரேடுனால, அதாவது வணிகத்தினால தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சொல் பிறமொழிக்கு சென்றது என்று சொன்னீங்கன்னா அதெல்லாம் காரணம். அது பக்கத்துணையாக தான் அமைந்தது. மொழி முதல் தோன்றிய செவ்விய மொழி என்று சொன்னால் தமிழ் தான். அந்த தமிழ் சொற்கள் தான் பிறமொழி சொற்களாக வடிவம் பெறுவதற்கு அது காரணமாக அமைந்தது என்பதை நாம் சொல்லலாம். இனி ஐயகத்தை தாண்டி வந்தால் இவ்வளவு சமாச்சாரங்களை தென்படலாம். இன்னும் பல்வேறு கருத்துக்கள் வையகத்தை அடிப்படையாக கொண்டு, உலகத்தை அடிப்படையாக கொண்டு நாம் அறிந்து கொள்வதற்கு இடம். இனி வானகத்திற்கு வருகிறது. வானகம் என்பது யாரு? விண்ணகம், விண்ணரசு. கிறிஸ்தவர்கள் விண்ணரசு என்பார். தமிழ்ல விண்கூட்டல் அரசு, விண்ணரசு. அங்க ஒத்து இருக்கிறத இன் என்ற ஒத்து இரட்டிக்கு அங்க அரசு உயிரெழுத்து வருகிறது. நிலைமொழி விண் என்பது, வறுமொழி அரசு என்பது. இந்த அரசு அங்க வறுமொழியில உயிரெழுத்து வரக்கூடிய வேலையில நிலைமொழி ஈட்டில் உள்ள மெய்யெழுத்து இருக்கிறத இரட்டிக்கும் விண் இன் என்று ஒரு எழுத்து கூட வரும். பிறகு அதற்கு அடுத்த விதி என்ன என்று சொன்னா, உடல் மேல் உயிர் வந்து கொண்டு தருகிறது. வெண்கூட்டல் அரசு, விண்ணரசு என்றாங்க. இங்கே பாருங்க, அந்த விண்ணரசு தான் சொர்க்கம் என்கிறோம். வடபுறத்தார் சொர்க்கம் என்கிறார்கள், முக்தி என்கிறார்கள். இதெல்லாம் வடபுற சிப்பாந்தத்தினுடைய அடிப்படையில் நாம் வைக்கக்கூடிய சிந்தனை ஓட்டங்கள். இனி ஆன்மீக சூழல்கிற சொல்லோடு அந்த சொல் இணைத்து பார்க்கலாம். அதாவது உலகத்து உயிர்கள் இறைவன் படைப்பது அல்ல. சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உயிர்களை இறைவன் படைக்கிறது. மாறாக உயிர்கள் ஏங்க உடம்பினை கொடுத்தவன் தான் இறைவன். சைவ சித்தாந்தம். ஆனா கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய கருத்து வேறு. மேற்கத்திய சிந்தனை ஓட்டத்துல கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய கருத்து வேறு. இறைவன் தான் உலகத்து உயிர்களை படைத்தான் என்பதும் அவர்களுக்கு உயிரை ஊட்டினான் என்பதும் அது கிறிஸ்தவத்தால் சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் தென்புறத்தில் தோன்றிய சைவம் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாவையும் தாண்டி உலக நாடுகளிலும் பரவி இருந்தது. அதை வின்சென்ட் சுமித் சொல்லுகிறார். ஆக இந்திய நாட்டினுடைய வரலாற்றை எழுதிய வின்சென்ட் சுமித் என்ற ஆங்கில பேராசிரியர், ஆங்கில ஆசிரியர் சொல்கிறது, மோஸ்ட் ஆன்சியன்ட் லிவிங் திங், ஒன்லி மோஸ்ட் ஆன்சியன்ட் லிவிங் திங். உலகத்திலே இருக்கக்கூடிய உயிரோட்டமான சமயங்கள்ல ஒரே சமயம் எது என்று சொன்னால் சைவம் இருக்கிறார். அவரோ கிறிஸ்தவர். உண்மையை படிச்சுட்டு வளர்க்குகிறார். அதை ஒரே சமயம் எது, அதாவது சைவம் தான். சைவம் உலகம் முழுதும் பரவி இருந்தது. சிவ வழிபாடு என்பது உலகம் முழுமையாக இருந்தது. நாசி கண்டியா போன்றவர்களெல்லாம் விளக்கம் தருகிறார்கள். அதை பார்க்க பிறகு ஆங்கிலத்தில் ரிலிஜன் ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல் கண்டாக துண்டுபடும். ரிலிஜன் என்று மாறும். ரீ என்பது முன்னோட்டு, ரிஜன் என்பது பின்னால் வரக்கூடிய சொல். ரிலிஜன் என்பதற்கு என்ன பொருள் என்றால் மீண்டும் நினைப்பது, மீண்டும் சேர்ப்பது. ஒரு காலத்துல நாம் இறைவனோடு இருந்தோம், இறைவனிலிருந்து விடுபட்டு மண்ணுலகத்திற்கு வந்தோம். மீண்டும் நம்ம செவ்விய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன் விளைவாக இறைவனையை சென்றடைதல் வேண்டும். இது மேற்கத்திய சித்தாந்தம். எனவேதான் அந்த சொல்லுக்கு அமைந்தது. ரிலிஜன் என்பது மீண்டும் நம்மை இறைவனோடு இணைப்பது என்ற பொருளை தரக்கூடிய சொல்லாக அந்த சொல்லை மேற்கத்தியர்கள் பெற்ற
எலிகண்ட் பீப்புள். அவர்கள் வடிவமைத்துக் கொண்டார்கள். அதில் ஆழமான பொருள். நாம் சமயம் என்று சொல்வோம், நம்மளை பக்குவப்படுத்துவது என்ற அர்த்தத்தில் மாற்றம் என்ற சொல்லை சொல்வோம், அதுக்கு வழிமுறைகள் என்று பேர். கடவுள் என்ற சொல்லை சொல்வோம். கடவுள் என்ற கடந்தும் இருப்பார், ஏங்கும் இருப்பார், சேர்ந்தும் இருப்பார் என்ற பொருள். கலந்தும் இருப்பவர், சேர்ந்தும் இணைந்து நிற்பவர் என்ற பொருள். ஆண்டவன் என்று சொல்வது உண்டு. துறவிகளையும் ஆண்டவன் என்று சொல் விளக்கம். ஆனால் ஆண்டு அருள் செய்யக்கூடியவன் இறைவன் என்ற சொல். ஆண்டவன் ஆட்சி செய்யக்கூடியவன், அவன் தான் அந்த ரூலமத்தை கேள்விப்படுத்து. அத்தனை உலகத்திற்கே ஆட்சியாளர் யாரு என்றால் இறைவன் என்ற கருத்து அந்த சொல்லுது. வேறு வேறு சொற்கள், ஆனால் இறைவனை தான் போக்கின்றன. வேறு வேறு பொருள் வேறுபாடுகளும் அவைகளுக்கு இடையே உண்டு. ஆக மீண்டும் நம்ம இறைவனோடு இணைப்பது எது என்று சொன்னால் அது சமயம். சமயம் நமக்கு வழிகாட்டுகிறது. சமயம் என்பது பக்குவப்படுத்துவது என்ற பொருள். தென்னிந்திய சைவம் உயிர்களை பதி, பசு, பாசன செய்யும். பதி என்பது இறைவனை குறிக்கும் சொல்லு, பசு என்பது உயிர்களை குறிக்கும் சொல்லு, பாசம் என்பது உயிர்களை பற்றக்கூடிய ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மரங்களை குறிக்கக்கூடிய இறைவன். இதுக்கு சின்முத்திரை என்று சைவத்திலே பெயர். இது இறைவன், இது ஆன்மாக்கள், உயிர்கள். இந்த மூன்று விலகி போகக்கூடிய காலகட்டத்தில், ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று தள்ளியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உயிர்கள் இறைவனோடு ஐக்கியம் உறுதி என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. ஆக இந்த பதி, பசு, பாசம் என்பதை அடிப்படையாக கொண்டு நிறந்த நூல்கள். அதில் நெய்கண்டாரிடையே நெய்கண்ட சாத்திரம் இருக்கிறதே 12 நூற்பாக்கள் தான். 43 அடிகளை உடையது, 40 அடிகளை உடையது. ஆனால் அதற்கு விளக்க உரை விரிவுரை இருக்கிறது, பக்கம் பக்கமாக இருக்கிறது. ஆக அந்த இறைவனுடைய இயல்பு இத்தகையது என்பதை விளக்க வந்த அந்த சாத்திர நூல் இருக்கிறது. அது பக்கம் பக்கமாக வால்யூம் வால்யூமாக நீண்டு செல்லக்கூடிய தன்மைகளை காணலாம். இருப்பதிலே 12 நூற்பாக்கள். ஆக அந்த 12 நூற்பாக்களுக்கு இதை விசேடித்த உரையை தரக்கூடிய அறிஞர்களை நாம் காணலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டார். இந்த இடத்துக்கு என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர், நாம் கடந்த வட்டத்தையே சார்ந்தவர்கள் காலகட்டத்தில் அவர் சொல்வார், தென்னாடுடைய சிவனை போற்றி என்றால் தென்னாட்டவர்கள் சிவனை என்று அழைக்கிறார். எந்நாட்டார் இறைவா என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? யார்? மாணிக்கவாசகர், மணிவாசகர், பாதல்குடா. அதில் என்ன வைக்கிறார் என்றால் மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் வேறு வேறாக இறைவனை அழைக்கிறார்கள். அந்த சொத்துக்குள்ளேயே அவரோ கிறிஸ்தவ பாதிரியார். அந்த பாதிரியாராக இருந்தும் சமயங்களுக்கே ஒருமைப்பாட்டு உணர்வினை தோற்றுவிக்கக்கூடியது ஜெகத் கஸ்பரிடம் காணக்கூடிய ஒரு அருமையான ஒரு நல்ல நடத்தை நிலை. அது மாத்திரமல்ல, அவர் தமிழ் உணர்வு மேலோங்க பெற்றவர். அவன் எல்லா துறைகளும் தமிழ் உணர்வு மேலோங்க பெற்றவர். தொலைவில் செல்லக்கூடிய பிரச்சனைகளை காது இழுத்து போடக்கூடிய பிறவிகளும் உண்டு. ஆள் யார் என்று நான் அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் ஜெகத் கஸ்பர் அப்படி இல்லை. ஜெகத் கஸ்பரை பொறுத்த அளவில் அருமையான தமிழ் ஆற்றல் மேலோங்க பெற்றவர். அதை சொல்றாரு, உலகத்திலேயே மாநில இனத்தாருக்கு இன்றைக்கு கூலி வேலை செய்யக்கூடிய இனமாக மாறி போயிட்டு தமிழ் இனம். ஆனால் ஒரு காலத்துல உலகத்தையே ராஜராஜ சோழனும் அவன் மைந்த ராஜேந்திர சோழனும் கட்டி போட்ட அரசர்களாக இருந்தார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய வரலாறு ஒரு தடவை அவன் பேசினான். அந்த பேச்சில் இருந்து வரக்கூடிய கருத்து சொல்வது, சிந்தனை ஓட்டம் என்பது தமிழ் உணர்வினை அடிப்படையாக சிந்தனை ஓட்டத்தை ஜெகத்கஸ்பரிடம் காணலாம். அவர் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ பரப்புனராக பார்த்துவிடக்கூடாது. பார்த்தால் அவர்கள் இருக்கக்கூடிய திறன்பாடுகள் நம்முடைய கண் முன்னாடி தென்படாமலே போய்விடும். அவர்கள் இருக்கக்கூடிய திறன்பாடுகள்ல, அவருடைய உணர்வறைகள்ல கலையாய உணர்வறை என்பது நாம் பிறப்போர் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், அதை விட்டுவிடக்கூடாது. நம்மை ஒருமைப்படுத்த, இணைக்க, சேர்த்து வைக்க, பயனை தர கோரிக்கை வைப்பதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணர்வு தமிழ் உணர்வு தான், தமிழன் என்ற உணர்வு தான் என்ற கருத்து அவர் ஜெகத் கஸ்பர் வச்சு செல்வதை காணலாம். இறை வழிபாட்டின் மாநில இனத்தை வாதகுறார். இவ்வடிவன் இணைப்பதனை உயிர்த்தொடர்கள் வேண்டும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகத்தையும் வானகத்தையும் ஒரு சேர இணைத்து கைமாறாக கொடுத்தாலும் அது உண்மை. இது வள்ளுவருடைய கருத்து. கைமாறு என்ற கருத்தை வான்சிரத்திலேயே சொல்லிவிடுவோம். வையகமும் வானகமும் ஆற்றறிந்து என்று இங்கே சொன்னாலும் அந்த வான்சிரத்திலே கருவியை பேசக்கூடிய நிலையில அங்கேயே சொல்லிவிடுவான். மலைக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒரு கைமாறு செய்ய முடியாது என்ற கருத்தை அவன் அங்கேயே வைத்து விடுவான். ஆற்றலால் செய்யாமல் செய்த உதவி மேம்பட்டு தாங்கள் செய்கிறது வழிமுறையே. ஆக இது
அந்த அந்த அதிகாரத்தை பற்றின பாக்கள் வந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தில் மாறும். செய்த நன்றி செய்த உதவி சிறிது என்றாலும் உலகத்தை விட பெரியது. உலகத்திலும் பறந்துவிட்டது எது என்றால் இந்த காலத்தினால் செய்த நன்றி என்றார். திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையான் கொடுப்பான். உதவியை பெற்றவரை கொடுக்கிறார். திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையான் கொடுத்து பயன்பெறும். பயனை தெரிந்தவர் தினையளவு பயனை பெற்றாலும் அதனை பனையளவாக எண்ணி மகிழ்வார் ஒரு கருத்தை இருக்கிறார். பிறகு எழுமை எழுவரப்பும் உள்ளுவர் தங்கள் விடுமம் கிடைக்கிறது. நம்முடைய துன்பப்பாட்டின் ஈக்கியோடைய நட்பை எல்லா பிறவிகளுக்கும் நினைத்து பார்ப்பது ஒரு உயர்ந்த நடத்தை ஒரு அறைவார். என் நன்றி கொண்டாடும் முடிவுள்ளான் உயிரில்லை என் நன்றி கொண்டார்கள். எந்த உதவியை வேண்டும் என்றாலும் மறந்து விடலாம். ஆனால் செய்த நன்றி இருக்கிறது, அது மறந்தால் உயிர் இல்லை. உயிர் அது தப்பி படைப்பதற்கு வேற வழியே இல்லை என்ற கருத்தை வள்ளுவர் செய்தி ஆற்றல் அதிகாரத்தில் வைக்கிறார். அருமையான கருத்துக்கள், சிறந்த கருத்துக்கள், உயர்ந்த கருத்துக்கள், திவ்ய கருத்துக்கள், சிந்தனைகளை நிலைநிறுத்தி பாராட்டக்கூடிய அருமையான கருத்துக்களை வள்ளுவத்திலே காணலாம். வள்ளுவம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆக எதிர்காலம் செய்யப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி நன்றி பாராட்டு. பேராசிரியர் முன்னணியாவது ஒரு சிந்தனை பொறிவை கொடுத்திருக்கிறார். இப்போது கலந்துரையாடல் அந்த அதிகாரத்தை அந்த குரலை பற்றி விரிவாக பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் பொதுவாக நிறைய செய்திகளை சொல்லி அது இப்போ ஐயா பேசுறதுல திருவள்ளுவர் அவரது காலத்தில் அந்த நீர் வந்து அதிகமாக இருக்குன்ற தெரியாத நிலை இருந்தால் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. பிஎன் நீர் உலகம்லாம் சொல்லியிருக்காரு, பெருங்கடல் இருக்கிறாரு, நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் வள்ளுவர் வந்து நீர் பரப்பு அதிகமாக இருக்குன்றது அறியாமல் இருந்தாருன்றது எப்பட முடியாது. அப்புறம் அந்த தென்னாட்டுடைய சிந்தையை பற்றி நாட்டுக்கு அப்படிங்கிறது ரெண்டா நீங்க அதை பிரிக்கிறீங்க, ரெண்டா பிரிக்கிறீங்க. தென்னாட்டுடைய சிந்தை எந்நாட்டவருக்கு இறைவன் மாணிக்க வாசகோட உள்கடைக்கு அந்த கருத்து வந்து தென்னாட்டுடைய சிந்தனும் வந்துதான் அவர் தான் எந்நாட்டவருக்கு இறைவன் ஒரே. ஆமா சொல்றது அந்த டிவைட் பண்ற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னா தென்னாடுடைய சிவன் நம்ம சிவனை சொல்றோம், மற்றவங்க எல்லாம் இறைவன் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. உங்களுடைய கருத்து நீங்க சொன்ன கருத்து ஒன்றா அமைகிறது என்னுடைய எண்ணம். வேறு ஏதாவது கேள்விகள் அறப்பொருள் காமத்துப்பாலா சிற்றின்பத்தினுடைய உறுதிப்பாடு தான் தேர்ந்தோம். தேர்வு இறப்பை எண்ணம் தேர்ந்தோம். சிற்றின்பம் என்பது உடல் சார்ந்த எண்ணம், அதாவது பாவத்தோடு தொடர்புடைய அளவு. வேறு ஏதாவது கேள்விகள்? இருவர் வினாக்கள் விளக்கங்கள் வழங்கியிருக்காங்க. வானகம் வந்து ஒரு கற்பனை. அது மாதிரியான சிந்தனை ஓட்டத்துள்ள பொறுப்பாக்கள் அருமையான ஒரு கேள்வி. வேறு ஏதாவது கேள்விகள்? வகுத்தும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அறிவர்களே, கொடியர்களே, பெருமக்களே, அனைவரையும் வணங்கி வாழ்த்தி சில விளக்கங்கள் விளக்குவதிலே நான் மகிழ்ச்சியேன். முதலில் யாழினி பேசியது. அவள் தந்த ஒரு பெரிய செய்தி. காந்தியாரும் கவிராயரும், காந்தியார் 89 ஆண்டுகள் வாழ்ந்தார். காந்தியை நான் பார்க்கலையே, அடுத்ததாக பார்க்கிறேன் வியக்கப்பெருமை. கவிராயர் நம்மிடையே படத்திலே இருக்கிறார். முன்னாலே பார்த்தா கவிராயரை படத்தில் வைத்திருக்கிறோம். அவருடைய மகன் தான் மாநில தமிழகத்தினுடைய தலைவர் கள்ளப்பிரான். இந்திய வங்கியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். மிகச்சிறந்த பாவலர். அண்ணல் காந்தியடிகள் அவருடைய பிறந்த நாள் திருமணத்தை இன்னைக்கு கொண்டாடி நோய்கிறோம். அவர்கள் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இறுதியில் இறந்த போது உடனடியாக
காவியம். அண்ணல் காந்தியடிகளுடைய வாழ்க்கையை 31 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதிய பெரியவர் கவிராயர். காந்தியாரை போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கவிராயர். கவிராயர் 18 நூல்களை தந்திருக்கிறார். 10 நூல்கள் தமிழில், 8 நூல்கள் ஆங்கிலத்தில். இன்னும் பெரிய புலவர் நம்மிடையே வாழ்ந்த ஒரு பெருந்தொகை. அவருடைய பெயராலே ஒரு சாலையை அமைத்தோம். பார்வதி அரங்கத்திலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற சாலை இருக்கிறது. அந்த சாலைக்கு பெயர் கவிராயர் சாலை. மதுக்கடை வந்ததுனால இந்த சாலை பெயர் பழக போயிட்டாங்க. அறுபாடுபட்டு ஒரு தெருவுக்கு பெயர் வைத்தாலும் கூட சில வேளைகளிலே இந்த இடர்பாடுகள் மீண்டும் வந்து முயற்சிகள். கவிராயர் அவருடைய முழு பெயர் ராமானுசம். அவர் பாடல் பாடுவதிலே திறமை வாய்ந்தவராக விளங்கியதனாலே அவரை கவிராயர் என்று போற்றினோம். ராமானுசர் கவிராயர் காந்தி காவியத்தை தந்தார். காந்தியடிகளுடைய வாழ்க்கையை காந்தியடிகள் 120 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர் யார்? நினைப்பார்கள். 120 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரியவர் இருக்கிறார். ராமானுசர் என்கின்ற பெரியவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். 60 ஆண்டுகள் திருவரங்கத்திலும் 60 ஆண்டுகள் திருப்பெரும்புதூரிலும் வாழ்ந்தார். அவர் ஒரு சமய புரட்சியாளர். வைணவ சமயத்திலே ஒரு எதிர்நீச்சல் போட்டவர். 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எண்ணியவர்கள். ஆனால் 89 அகவையிலேயே நாம் காந்தியை இழந்துவிட்டோம். ஒரு குறிப்புக்காக யாழிலே ஒரு கேள்வியை கேட்டதுனால காந்தியை பார்த்ததையே கவிராயரையும் பார்த்ததையே இந்த காந்தியார் கவிராயர் ஆகிய 2 பேரையும் அந்த சின்னஞ்சிறு குழந்தை தன்னுடைய இதயத்திலே ஏற்றி இருந்து ஒரு கேள்வியை கேட்டதல்லவா அதை குறிப்பிடது. திருக்குறளை அடுத்த குரலை சொன்னார். திருக்குறளை படிக்கிற வேகத்தில் இருக்கிறதுனால முழுமையாக அந்த திருக்குறளை சொல்லித் தருவதற்கு தன்னையே கட்டுரைகிறேன் என்று சொல்கிறார்கள் ஜெயந்தி மாலா. குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்வது, அவர்களுக்கு இசை பயிற்சி தருவது, அதற்காக என்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை செல்ல விரும்புகிறேன். அதனாலதான் பாப்பையா வருவாங்க. மாடி வீட்டில் இருக்காங்க. மாடியில் இருக்கிறத விட கீழே இருந்தா, அதுவும் பெருமாள்புரத்தில் ஐயா உலக மாநிலத்தில் இருந்தா அங்கே ஏதாவது ஒரு நல்ல வீடு கிடைத்தால் நான் தொடர்ந்து இந்த திருக்குறள் பணிகளை குழந்தைகளுக்கு திருக்குறள் சொல்லித் தருவதை ஆகவையில் ஒருவர் செய்கிறார். விஸ்வநாதன் என்ற பெயரை உடையவர். அவர் செய்வதை போல தமிழ் குழவினே வைத்திருக்கார். தமிழ் குழந்தை 14 குழந்தைகளுக்கு இந்த 10,000 ரூபாய் பரிசு வாங்கி கொடுத்திருக்கார். 1330 குரட்பாக்களையும் சொன்னால் அரசாங்கம் அந்த குழந்தைக்கு 10,000 ரூபாய் பரிசு தருகிறது. அது முறைப்படி தமிழாசிரியர் கையெழுத்து வைக்க தரணும். கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அந்த கல்வி அதிகாரிகள் கையெழுத்து வைத்து தரணும். மாவட்ட ஆட்சித் தலைவர் கையெழுத்து வைத்து தரணும். இந்த 3 கையெழுத்தோட சேர்ந்து போச்சுன்னா அரசு ஆண்டுதோறும் குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் பரிசு தருகிறது. அதுக்கு முன்னோடியாக இன்னைக்கு நாம் பார்க்கின்ற குழலி, இளம்பிறை ஆகியவர்கள் அதிகமாகி வருகிறார். ஏற்கனவே திருவள்ளுவர் சிலை திறந்து வைத்த 2000வது ஆண்டிலே 23 குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகின்ற திட்டம் வந்தது. அது இடையிலே நின்று போய்விட்டது. அதை மீண்டும் புதுப்பித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. ஐயாவுடைய சொற்பொழிவு 101வது பாட்டு. அவர்கள் பல செய்திகள் சொன்னாங்க. ஐயாவுடைய இடத்தை ஈடேற்றுகின்ற வகையில் ஒரு நூல் இந்த மாதம் வெளிவர இருக்கிறது. அது திருக்குறள் உரை களஞ்சியம். அதில் முந்திக் கொள்ளார்கள் காயம் செய்யலாம். நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோம். ஒவ்வொரு குறைப்பாவுக்கும் 10 பேருடைய உரையை தரணும். சூர்யா பகுதி வெளியிடுகிறார்கள். 3 தொகுதிகளாக வெளியிடுகிறது. ஏனென்றால் 1500 பக்கங்களில் 1330 குறைப்பாவுக்கும் ஒவ்வொரு குறைப்பாவுக்கும் 10 பேருடைய உரை. இந்த 10 பேருடைய உரையில எந்த உரை உங்களுக்கு எளிதாக தெளிவாக புரிகிறது? திருக்குறள் உரையினுடைய எண்ணிக்கை என்னுடைய கணக்குப்படி 377. நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. எனக்கு கையில்
குறிப்பு. அதுல பல தகவல்கள் ஒரு 24 பக்கங்கள் ஆங்கிலத்துல டைரின்னு சொல்லக்கூடியதுல நிறைய செய்திகள் தர்றாங்க இல்லையா. ஒரு 30 பக்கம் முன்னால நிறைய செய்தி இருக்கும். தமிழ் தொடர்பான, இலக்கியம் தொடர்பான, அது திருவள்ளுவர் தொடர்பான செய்திகளை தொகுத்து தருவதற்காக திருவள்ளுவர் நாட்குறிப்பு, இன்னொன்று திருக்குறள் உரை களஞ்சியம், 2 மருந்துகிற விவரத்தை சொல்லிட்டு அச்சாயிட்டு வெளியிடுவதற்கான நாட்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உரியவருடைய ஒத்துழைப்பு கிடைத்துதான் விரைவிலே நாட்குறிப்பும் பார்க்கலாம், உரை களஞ்சியமும் பார்க்கலாம். நமக்கு தந்திருக்கிறவர்கள திருக்குறள்ல முதலிலே உரை தந்தவர் என்பவர் ஐயா சொன்னது மணச்சுடவர். கன்னியாகுமரி இந்த கடற்கரையை ஒட்டி அடுத்து போனீங்கன்னா கோவளம், கோவளத்துக்கு அடுத்தது அப்படியே நடந்து போனீங்கன்னா மணக்குடி என்ற ஊர். மணக்குடியை சேர்ந்தவர் மணக்குடியர், மணக்குடவர் சொல்றோம். அவர் 10ஆம் நூற்றாண்டில் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுகிறார். திருவள்ளுவர் தந்த திருக்குறளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு விளக்கம் வந்தது. 13ஆம் நூற்றாண்டில் பரிமேல் அழகர் என்ற புனை பெயரை உடைய மக்கள் என்ற பெயர், அவருடைய பேர் பெருமாள், துவரை பெருமாள், வாழ்க்கையில் எழுந்திருக்கின்ற பெருமாளை அடிப்படையாக கொண்டு அவர் பெயர் வந்தது. அவர்கள் 10ஆவதாக உரை எழுதினார்கள். அந்த உரை செல்வாக்கு மிகுந்ததாக அமைந்தது. ஆனால் அந்த உரை செல்வாக்கு மிகுந்ததாக அமைந்தது. திருவள்ளுவருக்கு புகழும் தந்தது, இகழும் தந்தது. குணமும் பார்க்கிறோம், குற்றமும் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? ஒரு விளக்கம் சொன்னாங்க 2 இடத்துல எனக்கு கருத்து வேறுபாடு மனதிலிருந்து பேசுகிறேன். ஒன்று, பரிமேலழகர் திருவள்ளுவரை புகழின் உச்சியில் ஏற்றினார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. திருவள்ளுவரை பெருமைப்படுத்தினார் ஏற்பட்டு புகழின் உச்சியிலே ஏற்றினார் என்பது எனக்கு உடன்பாடு இல்லை. எதனால? எனக்கு உடன்பாடு இல்லை சொன்ன மறுக்க வேண்டும் என்ற இது கருத்து. அறம்னா என்ன? நம்ம வேற எங்கேயும் போடலாம், வள்ளுவனே கேட்கலாம். அறம் என்றால் என்ன பொருள்? மனத்தை கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம். அனைத்து அறன்னு சொல்லிட்டீங்களா? எவையெல்லாம் அடுத்த பாட்டை சொல்லுவார். அழுக்காது, அவா, வெகுளி, இன்னாற்றல், இந்நான்கும் இடுக்காய் என்பதால் பரிமேலழகர் விளக்கம் தர்ற. எப்படி தர்றாரு? அறம்னா என்ன தெரியுமா? மனு முதலிய நூல்களில் எங்க ஐயா விட்டுட்டாங்க. மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்ததும் விலக்கியத ஒழித்ததுமா? இங்க திருக்குறளுக்கு தானே விளக்கம் தருவோம். மனுவுக்கு போயிருக்கீங்க. அவருடைய காலத்தில் மனுஸ்மிருதி செல்வாக்கு பெற்று வருது. மனுஸ்மிருதி 4ஆம் நூற்றாண்டில் வந்தது. சுக்கிர நீதி என்பது 8ஆம் நூற்றாண்டில் வந்தது. வள்ளுவருக்கு பின்னாலே வந்தது. ஆனால் செல்வாக்கு பெற்றவையாக இருந்ததுனால பரிமேலழகர் 13ஆம் நூற்றாண்டில் மனுவில் சொல்லப்பட்டிருப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குறளுக்கு விளக்கம் கேட்டேன். நான் மதுரைக்கு போடணும்னு சொல்றேன், நீங்க நாகூருக்கு போடணும்னு சொல்றீங்களே. ஒரு படி பரிமேலழகர் புலமை நலம் கழிந்தவர், போட்ட வைக்கிறது. கோவிலில் அர்ச்சகராக இருந்தவர். நல்ல புலமை என்பது தமிழில் மட்டுமல்ல, வடமொழியில் வரும். இருமொழி புலவர் என்பதில் அவரை நம்ம பெருமையா நினைக்கிறோம். தமிழ் இலக்கியத்தை முழுமையாக படித்தவர். தமிழாசிரியர் தமிழ் படிக்கிறதுக்கும் கோயில் அர்ச்சகர் தமிழ் படிக்கிறதுக்கும் ஒரு பெரிய பாராட்டி சொல்ல வேண்டும். தமிழாசிரியருக்கு நாமளும் ராமசாமியும் முந்தரோ சொல்வதை பாப்பையா அவர்கள் ஈடுபடு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் தொலைபேசி தொடர்பு துறையில் இருந்தவங்க இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களே, பொறியாளர் இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களே, ரெட்டிப்பு போயிட்டு. அந்த வகையில் அறிஞர்கள் பாராட்டப்பட வேண்டும். பரிமேலழகருடைய கருத்துக்கள்ல சில செய்திகள் அவருடைய காலத்தில் பதிவு. திருவள்ளுவர் பரிமேலழகருக்கு 13 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவர். 13 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவர் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கணும். நிகழ்காலத்தை இணைத்து சொல்றதுல தவறு இல்லை. ஆனா இந்த செய்திகளை எல்லாம் அவர் தலையில ஏற்றிடுவது. அதனால ஒரு கிளர்ச்சி வந்ததனாலே அவருக்கு ஒரு செல்வாக்கு கிடைத்தது. பரிமேலழகருக்கு செல்வாக்கு கிடைத்ததனாலே அந்த கால
பழைய உரை 10 சொல்லியிருக்கா, 5 உரை அன்றைக்கே இல்லாம போயிட்டு மீதி 5 தான் இருந்தது. அந்த 5லையும் ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி எல்லாரும் கல்வியருடைய உரை மட்டும்தான் படிக்கணும். ஏகாதிபத்திய மாதிரி இல்லையா, பல்லாண்டு இல்லையா, மதுரையில தமிழ்ச்சங்கத்தில் புலவர்களுக்கு பாடத்திட்டம் வச்சாங்க. திருக்குறள் படிக்க வேண்டும், நல்லது. 1330 குறள் படிக்கணும், நல்லது. நீங்கள் பரிமேலழகருடைய உரையோடு படிக்கணும். மற்றவெல்லாம் உரை எழுதியிருக்காங்க. முதல்ல எழுதினால மணக்குடவர் அவருடைய உரையை பதிப்பிக்கவே விடலை. 1918 தான் சிதம்பரனாருடைய முயற்சியாக அந்த மணக்குடவருடைய அச்சாயிற்று. எவ்வளவு வல்லாண்மையோடு அது பாதுகாப்பு தந்து பரிமேலனுடைய புலமையிலிருந்து எந்த விதமான கருத்து வேற்றுமையும் கொள்ளவில்லை, மிகச்சிறந்த புலமை. ஆனால் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதிலே அழுத்தமாக இருந்துட்டு நமக்கு அதை பார்க்கிறோம். பார்க்கும்போது ஒருவர் பகைவதைக்கு போகிறார். என்னங்க இப்படி சொல்றீங்களே, உடனே திருக்குறளின் உண்மை பொருள் வழக்கறிஞர் ஆனந்தர் இருந்தார். இதை நான் கருத்து மாறுபடுறேன், வரிசை எடுத்தேன். தேவனுடைய பாவாணர் இருந்தார். திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு தமிழில் மரமுறை எழுதுங்கள். திருக்குறள் தமிழ் மரமுறை, அது எதை காட்டுது? அவருடைய உரை தமிழ் மரமுறையா இல்லையே என்பதை மறைமுகமாக சொன்னார்கள். 12 வகையான வழுக்கள் இருக்கின்றனவே என்பதை சுட்டிக்காட்டினார். ஆனாலும் பரிமேலழகர் இருக்கின்ற புறமையிடம் கணிந்த வட்டுவரை பெருமாளை நாம் போற்றி மகிழ்கிறோம். அவருடைய புறமைக்கு தலை வணங்குகிறோம். அவருடைய கருத்து வேற்றுமைகளை சுட்டி காட்டுகிறோம். இன்றைக்கு செல்வாக்கோடு திருக்குறள் இருக்கிறது என்று சொன்னால் அதை நிலைநாட்டியவர் பரிமேலழகர். பரிமேலழகருக்கு உரை எழுதலைன்னா திருக்குறள் காண போட்டு அந்த வகையில பரிமேலழகரை பாராட்டுகிறோம். அவருடைய உரை இருந்ததுனால, திருக்குறளோடு சேர்த்து அன்பு இருந்ததுனால அது அழிக்கப்படாமல் இருந்தது. இல்லை என்றால் திருக்குறளே காணாமல் போய் ஒரு குறிப்புக்காக அவர் எவ்வளவு ஆழமாக படிப்பார் என்றால் முன்னால் உள்ள நூல்களை எல்லாம் அப்படியே உள்வாங்கி கொள்வார். நீங்க பரிமேலனுடைய உரையை படிக்கணும்னா அவன் படத்தப்படி இலக்கியம் முடிந்து படிச்சிருக்கணும். அப்போதுதான் நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். திடீர்னு எழுதுவார், எழுதுறவங்க என்னோ எழுதியிருக்கிறாரு, எங்க வருது? நான் ஒரு தொடருக்காக 10-12 ஆண்டுகள் திக்கு முக்காய் வெட்கத்தை விட்டு அவர் எழுதுறாரு. எழுதும்போது புத்தகம் எழுதிட்டார். புத்தகங்கிற சொல்லாட்சி எங்க இருக்கிறது? நான் ஒரு சின்ன வினாவா வைக்கிறேன், சொன்னீங்கன்னா உடனே ஒரு 100 ரூபாய் தரும். இங்க வழக்கமா போச்சு, 100 ரூபாய் பரிசு இருக்கிறாரே. புத்தகம் இந்த சொல் எங்கே இடம் பெற்றிருக்கிறது? பரிமேலழகர் சொல்ல அதை தெரிஞ்சிருக்க. 23வது திருக்குறளுக்கு பரிமேலழகர் விளக்கம் எழுதுகிறார். 23வது திருக்குறள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் காப்பான் பெருமை பிறகிற்று குரல். இருமை நீங்க விளக்கம் சொல்லணும். பரிமேலழகர் சொல்ற தெரி மான் தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன் ஒரு தொடர் எடுத்துக்கொள்றேன். எங்கெங்க இருக்குது? நான் தேடினேன், 10 ஆண்டு தேடினேன், வெட்கத்தோட சொல்றேன். அது பரிபாளர் உருவாக்கி கொண்டு தெரி மான் தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன். தமிழ் மும்பைன்னு ஒண்ணு இல்ல, அதான் புத்தகம். தமிழ் மும்மை தென்னம் பொறுப்பன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இதான் முத்தமிழ்னு சொல்லி காட்டுகின்ற வல்லமை வாய்ந்தவர் பரிமேலழகர். இது பரிமேலனுடைய பெருமை. முத்தமிழ் என்பதனுடைய சொல்லாட்சி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு குறிப்பு. ஐயா இன்னொரு செய்தி சொன்னாங்க. வையகமும் மரம் மாற்றல் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. வள்ளுவருடைய காலத்தில் கிருபாருடைய கேள்வி, நில உலகம் நீர் உலகம். நில உலகம் என்பது 29 விழுக்காடு, நீர் உலகம் என்பது 71 விழுக்காடு. கடல் சூழ்ந்த உலகம், முப்புறமும் கடலால் சூழ்ந்தப்பட்டிருக்கின்ற உலகம். இந்த தண்ணீர் தேசத்துல வைரமுத்து விரிவாக எழுதுவார். 71 விழுக்காடு, 171 நீர், 29 தான் நிலம். அதான் எல்லாரும் சுட்டி காட்டிட்டாங்க. வள்ளுவர் காலத்தில் இருந்தது. வள்ளுவருக்கு இது தெரியும். வள்ளுவருக்கு தெரியாதது இல்லை. வள்ளுவர் காலம் வேற, இந்த காலம் வேறேன்னு இல்லை. நிலம் நீர் அப்படியே தான் இருக்குது.
நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும்னு சொல்றாங்களோ, அந்த நெடுங்கடல்ங்கிறது என்ன பொருள்? 71 விழுக்காடு கொண்டிருக்கின்ற நீர்ப்பரப்பு. அது மழை குன்றி போகும். மழை இல்லைன்னா மழை பொழிவிடும். மழை நின்று போச்சுன்னா அது கூட வச்சு போகும். நெடுங்கடல் தன் நீர்மை ஏற்பு குன்றி போகும், தட்டி போகும். இந்த செய்திகளுக்காக ஒரு குறிப்பு ஐயா தந்திருக்கிற இந்த கருத்துல ரொம்ப நுட்பமான செய்தி. பல செய்திகளை மக்கள் அடிக்கி காட்டினார்கள். அவர்கள் எவ்வளவு செய்தி எடுக்கிற முடியுமோ அவ்வளவு கொடுத்தார். நமக்கு வேண்டியது திருக்குறள்ல செய்யாமல் செய்த உதவி. அதற்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. இந்த வையகத்தை முதல்ல சொல்றாரு, வானகத்தை 2வது சொல்றாரு. வள்ளுவர் வைக்கிற சொல்லை பார்க்க வானகமும் வையகமும் ஆற்றல் அறிவு சொல்லக்கூடாதா? நமக்கு தெரிந்தது வையகம். வானகத்தை பற்றி கேள்விப்படுறோம். அறிஞர்கள் நுட்பமா சொல்றாரு, சித்தையாலே மொழியாலே சொல்ல முடியாது. மாநகரத்தை போய் பார்த்தவங்க தான் சொல்ல முடியும். ஒரு குறிப்பை தர உதவி, நன்றி, 2 சொற்கள். இந்த 2க்கு என்ன பொருள்? ஒரே பொருள் தான். உதவி என்றாலும் நன்றி என்றாலும் ஒரே தான். இதை எப்படி பார்க்கலாம்? அப்பா மகனுக்கு நன்றி சொல்லணும். எங்க அப்பா மகனுக்கு நன்றி சொல்லணும். என்னை அப்பா என்று சொல்ல வைத்தவன் அவன் தானே. எனக்கு அப்பா என்ற பட்டம் தந்தவன் அவன் தானே. அவன் பிறக்கவில்லை என்றால் என்னை அப்பா என்றால் சொல்லுவார்கள். ஆகவே தந்தை மகற்காற்றும் நன்றி அவையற்கு முந்தி இருப்பது. எப்படி நன்றி பாராட்டணுமோ அவனை படித்து ஆளாக்கி அவையே முன்னாலே கொண்டு விட்டார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டால் கொள்கிறது சொல். இப்ப நன்றி உதவி 2 ஒரே பொருள் வருதா? ஆற்றுதல் இதான் ரொம்ப முக்கியமான 7 சீர்கள் கொண்டிருக்கிறதுல ஆற்றுதல் என்பது ஒரு சொல். ஆற்றுதல்னா என்ன? பாப்பையர்கிட்ட கேட்டோம்னா உடனே கல்கோயில் எடுத்து சொல்லிடுவாங்க. ஆற்றுதல், ஆற்றுதல் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றோம்? பசி ஆற்றுதல் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதை குறிப்பிடும் போது நன்று ஆற்றுதல் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னொரு செய்தி என்ன? ஆற்றுவார் ஆற்றல். ஆற்றுவார் ஆற்றல் அப்படின்னு சொல்ற போது கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். ஆற்றுதல் என்பது போற்றுதல் என்பது கிடையாது. அதற்கு ஈடுதல், அதற்கு இணைதல், அதற்கு உதவுதல். இங்க சொல்லப்பட்ட நிலையில ஆற்றுதல் என்கிற செய்திக்கு விளக்குவார். எப்படி சொல்றாரு? செய்யாமல் செய்த உதவிக்கு உதவி ஒருவர் செய்ததற்கு மாவின் நிலையிலே கைமாறு போல நாம் இன்னொரு மாற்று உதவி செய்யலாம். அப்படி சொல்லல, அவர் செய்யல, நான் எந்த உதவியும் செய்யாம எனக்கு முகுந்தர் உதவி செய்யறாங்கன்னா அதை செய்யாமல் செய்த உதவி. முகுந்தர் எனக்கு ஒரு உதவி செய்து எனக்கு வந்து கூட்டத்தில் பேசி எல்லோரையும் மகிழ்விக்கிட்ட போது ராமசாமிக்கு எனக்கும் அமைப்பாளர்கள் நினைத்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு நன்றி சொல்லணும், அவர்களுக்கு நூல் கொடுத்து பெருமைப்படுத்தணும். அவர்களை எந்த வகையிலே போற்றலாம்? பொன்னாடி போட்டியோ, பரிசு நூல்கள் விளக்கியோ, பாராட்டு மொழிகள் சொல்லியோ நமக்கு ஆற்றுதல் பார்க்கிறோம் இல்லையா? உதவிகளை பார்க்கிறோம் இல்லையா? வையகம் பாடகம். இந்த வையகம் பெரிய ஒரு கேள்வியை விட்டு அந்த அம்மா ஒரு கேள்வியை கேட்டாங்க. காமத்து பார்ன்னு சொல்லணுமா, தின்பத்து பார்ன்னு சொல்லணுமா? கேள்விகள் இடைவெளி கொடுத்ததுனால காமத்து பால் தான். வள்ளுவர் காமத்து பால் தான். அறப்பொருள் இன்பம் என்பது 12ஆம் நூற்றாண்டினுடைய செல்வாக்கு. 12ஆம் நூற்றாண்டில் நன்னூல் வந்தது. அதை எழுதும்போது சொன்னாங்க, அறப்பொருள் இன்பம் வீழடைதல் முற்பயனே. ஆனால் வீட்டில் எழுதிடாது. தமிழ்ல அறப்பொருள் காமம் தான். கமம் நிறைந்து எழுவது காமம். இந்த காமம் என்ற சொல் காலப்போக்கில் இடிபொருள் பெறை. காமம்னா ஏதோ ஒரு மாதிரி நினைச்சாங்க. கமம் அப்படின்னா அன்பு. அது தகுதி இருக்கின்ற போது அது காமம். திருக்குறள்ல பாடல பாருங்க, இன்பத்துள் இன்பம் அப்படின்னு சொல்றோம். அது பொதுவான காம இன்பம் சொல்வது உடல் கூறு சார்ந்தது. பருவத்திலே ஏற்படுகின்ற அன்பின் நிலை இருக்குல்ல, அதுக்கு பேர்தான் காமம். திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு அறிஞர்கள் விளக்கம் தந்திருப்பார் காமத்துப்பாருக்கு. அந்த விளக்கம் பொதுவாக, ஆனால் அது சரியான விளக்கம் மனக்கூடவர் தருகின்ற விளக்கத்தான்.
காமத்துப்பாலுக்கு யாருடைய உரை செப்பமாக இருக்கிறது என்றால் 250 பாட்டு இருக்கு. இந்த 250 பாட்டையும் பகிர்ந்து தருகின்ற பாம்புடையவர் மணக்குடவர். நமக்கு காமத்துப்பால் சொன்ன உடனேயே என்ன நினைப்பு வரணும்? தலைவர் தலைவி வர்றாங்க. எந்த இடத்துல எந்த காலத்துல இவங்க சந்திச்சாங்க நல்ல செய்தி. அப்ப காலம் வரணும் இல்லையா, பருவம் வரணும் இல்லையா. நிலம் 4, ஆனால் சிலைகள் ஒழுக்கங்கள் 5. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 நிலம். பாலை நிலம் இல்லை. பாலை என்பது பிறந்து வந்த ஒரு நிலை, ஒரு திரிவு நிலை. முல்லை என்று சொல்லக்கூடிய காடோ, குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய மேடோ வளம் குன்றி காணப்பட்டால் அதுக்கு பெயர் பாலை. குற்றாலம், குடுகுடு குற்றாலம் மலைநிலம் தான். அதை ஜனவரி மாதம் போய் பார்த்தோம்னா அதுக்கு பேர் பாலை. குறிஞ்சி நிலம், குறிஞ்சி நிலம் ஜனவரி மாதத்துல பாலை நிலமாக தோன்றுகிறது. வளம் குன்றி காணப்பட்டால் அருவியில தண்ணி வரல, செடிகள பூக்கல, மரங்கள பழுக்கல, அப்போது அதுக்கு பெயர் பாலை. இதை இளங்கோவடிகள் விளக்கம் சொல்ற. முல்லையும், முல்லைன்னா காடு, குறிஞ்சியும் மேல் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குகையை குறித்து பாலை என்பதோர் வடிவம் கொள். ரொம்ப தெளிவாக சொல்றார். பாலைன்னா என்ன? முல்லை நிலமோ குறிஞ்சி நிலமோ வளம் குட்டி காணப்பட்டால் அதற்கு பேர் பாலை. ஆகவே நமக்கு திணை என்ற அடிப்படையில் 5 இணை, நிலம் என்ற அடிப்படையில் 4. இந்த 4 நிலங்கள் 5 திணைகள் அமைத்தார். 5 ஒழுக்கங்கள். இந்த 5 ஒழுக்கங்களை சொல்வதுதான் 250 பாட்டு. 50 பாட்டால் 50 பாட்டாக 5 திணைகளுக்கு உரை எழுதியிருக்கின்ற பெருமை மணக்குடவருடைய உரை. பரிமேலழகர் ரொம்ப எளிதாக என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இது எப்படி அகம், இது எப்படி புறம், இந்த அகத்தை எப்படி பிரிக்கலாம்? காதல் சொல்லுவோம், கற்பனை சொல்லுவோம். 7 அதிகாரங்கள் களவு, களவு காதல். 18 அதிகாரங்கள் கற்பு. முரண்பாடு அறிஞருடைய நிலையில் ஒரு முரண்பாடு இருக்கு. எப்படி? முதல்ல சொல்றாங்க களவு. களவு காலத்துல காதல் செய்கின்ற போது நெய் தொட்டு பயில கூடாது. உள்ளதான் பேசணுமே தவிர உடல் பேசக்கூடாது. உடல் உறவு கொள்ளக்கூடாது. உடல் உறவுக்கு களவு காலத்தில் இடம் இல்லை என்பது தமிழ் மரபு. வடகரையில கிறிஸ்டியன்கள் சகுத்தலை உறவு கொண்டாங்க, குழந்தை பிறந்தது பார்க்கும். நமக்கு தமிழ்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஒரு வரையறை வச்சுட்டாங்க. அப்ப களவு காலத்துல பரிமேலனுடைய பார்வையில பார்த்தோம்னா ஒரு நெருடல் வருது. நலம் குறைக்குறைத்தல் வருது இல்லையா? நலம் குறைக்குறைத்தல் வரும்போது பாட்டு எப்படி வருது? அணங்குகொள், ஆய் மயிர்கொள், கனக்குடை மாதகொள், மாலுமிய நெஞ்சி என்று சொல்வதை போல என்ன பார்க்கிறோம். நெய்தொட்டு பயிர்கள் என்ற நிலையில் சொல்ல வரும்போது கொஞ்சம் ஆழமாக செல்கின்ற போது அவர்களுக்கு உறவு கொண்டது போல இருப்பது ஒன்றோடு கண்டே உடனே உண்டு உயிர்த்து உற்று கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புறம் ஒன்றோடு கண்ணே உடனா இந்த தலைவன் அந்த தலைவியை அனுபவித்து விட்டார்கள். தலைவர் வரலாமா? பெரிய கேள்வியை கேட்கிறார். திருக்குறள் ஆராய்ச்சியில் வந்து கொஞ்சம். ஆகவே அந்த பார்வையில பார்க்கும்போது சொல்லிட்டு போது மனக்குடவர் சொன்னது போல 5 நிலங்களுக்கும் ஏற்ப சொன்னார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகளை ஏற்ப சொன்னால் அது பொருத்தமாக குறிப்புதான். ஐயா ஆழங்காற்பட்டு நிறைய செய்திகளை தந்தார். விட்டார்கள். அதே போலவே ஆன்மா அப்படின்னா என்ன, ரிலிஜன் அப்படின்னா என்ன, நிறைய செய்திகள் மாணவர்கள் சொல்றது வைத்தியர்களும் மாற்றலாம். வைத்தியத்திலே நேரிலே பார்க்கிறோம், வானகத்திலே கேள்விப்படுகிறோம். அந்த வேறுபாடு வானகத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொள்கிறது. பரிமேலழகர் அழகாக பதிவிட்டிருக்கிறார். சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் வீடு பேரு சொல்லாமல் விட்டார். ஏன் வள்ளுவர் வீடு பேரு சொல்லவில்லை என்பதற்கு பரிமேலழகர் தான் விளக்கம் தர. ஆகவே பரிமேலழகரை பல நிலைகளில் பாராட்டுகிறோம், அவருடைய புலமைக்கு தலை வணங்குகிறோம். கருத்து வேறுபாடுகளுக்கு நாம் மறுப்பு சொல்கிறோம். அவ்வளவுதான்.
முடிவா நமக்கு தேவையானது. திருவள்ளுவர் 3 சொல்றேன். முன்ன சொன்னதுனால திருக்குறளை படித்தால் எழிலியோ உடலியோ நமக்கு இடவிலையோ 10,000 ரூபாய் பரிசு வாங்கலாம்னு சொன்னோம். அன்னைக்கு சேக்கிழார் சொன்னார் 3 திருக்குறள் சொன்னார். 3 திருக்குறள் சொன்னதுக்காக முதலமைச்சரை திருக்குறள் படித்தால் முதலமைச்சர் ஆகலாம். யாரு? குலத்தங்கை தோழருடைய காலத்தில் அவர் முன்னால் சொல்லி பார்க்கணும். யார் வந்தா? சேக்கிழார் அருள்மொழி தேவர் முதல்வர் ஆனார். அப்ப கேட்டாங்க, பஞ்சகத்தை விட பெரியது, மலையை விட பெரியது, கடலை விட பெரியது. 3 கேள்வி கேட்டாங்க. 3 கேள்விக்கு விளக்கம் சொன்னார். 3 கேள்வி விளக்கமும் திருக்குறள் தான். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் ஆழம் பெரியது. மலை உயர்ந்திருக்குது, ஓங்கி உயர்ந்திருக்குது. பரவா மாட்ட கேட்டோம்னா மலை ஓங்கி இருக்கிற மலை எதுன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க தொட்ட பெட்டா. தொட்ட பெட்டா நீலமலை. நீலமலையில உச்சியில் இருக்கிற இந்த சேலத்துக்கு பேர் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை போய் முடிய இடம் தொட்ட பெட்டா. அதான் உயர்ந்த மலை. தமிழ்நாட்டில் உயர்ந்த இடம். மலை அதை விட மேல உண்டா பார்க்கிறோம். மலைத்து போய் இருக்கிறோம். மலையை விட உயர்ந்தது. நிலையில் தெரியாது அடங்கினால் அது அதை விட பிரச்சனை. நாம எல்லாருமே நிலையில் திரிந்துதான் அடங்கணும். தப்பு பண்றோம், பிறகு தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திருத்திக்கணும். நிலையில் திரிந்து அடங்குகின்ற இந்த உலகத்துல நிலையில் தெரியாமலே அடைகின்றார்கள் என்றால் அவர் யாரு? உயர்ந்தவர்கள். அண்ணல் காந்தியடிகள் உட்பட நிலையில் திரிந்து அடைந்து சுத்தமா சொல்றவர்கள்தான். நம்ம பலர் நிலையில் திரிந்து அடங்குகிறோம். மிக சிலர் நிலையில் தெரியாமலே அடங்குகிறோம். நல்லதை மட்டும் செய்யணும். நமக்கு ஒரு செய்தி வருது. அடுத்த செய்தி சொல்றாரு, செய்யாமல் செய்த உதவியை போல வேண்டும் சொல்றாரு. காலத்தினால் செய்த உதவி சிறிது என்றாலும் ஞானத்தின் மானம் பெருது. ஞான உலகம் புவி இந்த உலகத்தோட பெரியது. அந்த நேரத்தில் செய்த உதவி. ஒரு பையன் திருநெல்வேலி சந்திப்புல நிற்கிறான். ஐயா இல்லையா பையன் தவறிவிட்டுட்டேன். தேநீர் கடைக்கு போனேன். பையன் கையில வச்சு சாப்பிட்டேன். நான் தேநீர் சுவையில மயங்கி நின்றுட்டேன். என் பையன் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஊருக்கு போனையா? என்ன தம்பி வேணும்? எனக்கு ஒரு 20 ரூபாய் கையில கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போய் திருப்பி ஏற்படையா? கையில கொடுத்துட்டு போயிட்டு வாங்க. இதாவது முகவரி அதெல்லாம் வேண்டாம், நீங்க போகலாம் சொல்றேன். ஐயா எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க கொடுத்தது 20 ரூபாய் இருக்கலாம். எனக்கு 2000 ரூபாய் மதிப்புள்ளதாக நினைக்கிறேன். கொடுத்தது 20. அவன் நினைக்கிறது 2000 ரூபாய் மதிப்புடையது போல நினைக்கிறேன். இந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிது என்றும் ஞானத்தின் மாணவர்கள். இன்னொரு நிலை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பயன்கள் இல்லாமல் நாம் ஏதாவது ஒரு உதவியை பெறுகிறோம் என்றால் நயம் பார்க்கின்ற போது அது நன்மை கடலின் வழி. வையகத்தை விட மாநகரத்தை விட கடல் ஆழமானதுன்னு சொல்றோம் இல்லையா? நீர்பரப்பு மிகுந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? கண்டுபிடிப்பு சொல்றதுல நினைக்கிற ஆற்றுதல் அப்படின்னா அதுக்கு ஈடு செய்தல். வையகமோ வானகமோ ஈடு ஆகாது. செய்யாமல் செய்த உதவிக்கு நாம எந்த உதவியும் செய்யல. நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவி ஒருவர் செய்தார் என்றால் அதுக்கு இந்த வையகமும் ஈடாகாது, வானகமும் ஈடாகாது. ஈடாகுதல், இணையாகுதல், அதுக்கு ஒப்பிட்டு சொல்லுதல் இதுதான் நம்முடைய இந்த திருக்குறளை பார்க்கிறோம். நிறைய செய்திகளை திருவள்ளுவர் எளிமையாக தெளிவாக இனிதாக தெரிந்து ஒன்றை சொல்லி 1330 குழப்பாக்களுக்கும் தம்பி சின்னராசு 1330 கதை எழுதி உங்களுடைய நினைவுக்காக கொடுப்போம். நீங்கள் ஆர்வத்தோடு ஒரு திருக்குறளுக்கு ஒரு கதை சொல்றது ஒரு வகை. 1330 குழப்பாக்களுக்கு 1330 கதை எழுதி 14 புத்தகமா போட்டேன். ஒவ்வொரு புத்தகத்துக்கு 200 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பக்க எண்ணிக்கை சேர்க்க போட்டு வச்சிருக்கேன். 2400 ரூபாய். தம்பி விற்பனை தரப்படுகிறான்னு கேட்டேன். இல்லை, அச்சடிச்சு வீட்டிலே வச்சிருக்கீங்களா? ஆமா. எனக்கு எண்ணம் வந்து அவரை கூப்பிட்டு பாராட்டு. 1330 குரல் ஏற்கனவே ஜெகநீல பாண்டியன் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கருப்பாவுக்கும் ஒரு கதை, அது பிராண கதையா இருக்கும். இவர் நடைமுறை செய்திகளை எழுதியிருக்கிறார். அவர் கூப்பிட்டு பாராட்டலாமா என்று நினைக்கிறேன். தலைவருக்கு கேட்டேன். ஏதோ
அன்பர்கிட்ட அளவலாவினேன். சரி ஓ குருவிட்ட கேட்டேன், ஏன் பாப்பியாட்டையும் கேட்க போகிறேன், பிரபா மாட்டேன் கேட்டேன், மாட்டாட்டை கேட்டேன், இவங்க எல்லாம் நாங்கள் ஆளுக்கு ஒரு தருவாங்க. அவருக்கு 2400 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டாம். அவருக்கு இப்போ வயது 80. அவர் தாண்டி அழைச்சிட்டு பிள்ளைத்துறைக்கு கேட்ட 30லேருந்து ஒரு குண்டி போயிடணும். இந்த 14 புத்தகத்தையும் ஒரு பையில போட்டு மொத்தமாக யாரெல்லாம் வாங்க விரும்புகிறீங்களோ அவங்க கையில் கொடுக்கணும். 1000 ரூபாய் மட்டும் கொடுத்தார். அது வந்தாருன்னா நம்ம வெறுமனை வச்சு பொன்னாடை போட்டு பாராட்டி சொல்றதோட மட்டும் இல்லாமல் அவர் அச்சடிக்கு வச்சிருக்காரு. நம்மளான உதவி திருக்குறள் ஈடுபாடு வச்சிருக்கிறாருன்றதுனால அடுத்த சனிக்கிழமை நீங்கள் யாரெல்லாம் வாங்குகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களோ முக்குடலிருந்து கொண்டு வரணும். வெள்ளத்துல அவரை கூட்டிட்டு வந்துருவாரு, பையில போட்டு கொண்டு வந்துருவாங்க. நீங்க முன்னதாகவே பதிவு செய்திருக்கீங்கன்னா அவர்களுக்கு 1330 பொருட்பாக்களை 14 புத்தகங்களாக போட்டிருக்கிறார். அதை பொருட்களை விலை அடிப்படையில் 2400 ரூபாய். நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதை பாருங்க. உங்களுடைய அன்பு ஆதரவை எதிர்நோக்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த சனிக்கிழமை மாதத்தில் ஒரு 5 மணிக்கு உள்ளதாக நான் சொன்னால் அவரை பெருமைப்படுத்துறதுக்கு ஒரு நேரம் எடுத்துட்டு அதுக்கு ஏதுவான சொற்பொழிவும் அமையும் கேட்பதற்கு நம்ம முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுத்தமையா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் இனிதே அமைந்தது. இறைவணக்கம் பாடிய அம்மையார் பிரபா அவர்களுக்கு அதோடு சேர்த்து அவருடைய 2 மழலைகள், அதாவது யாழினி உலகினி இருவரும் பேசிய பேச்சுக்கு எங்களுடைய நன்றி வந்தார்கள். ரமாகிருஷ்ணன் அவர்களை பற்றி மற்றொரு நன்றி. இந்த சங்கம் வெளியிடுவதற்காக இன்று 5000 ரூபாயை ஐயா பாப்பையா சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஐயா திவான் அவர்கள் பேரன் பிறந்த மகிழ்ச்சியில் நமக்கு இனிப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்லி மேலாக வாழ்வு என்று வாழ்த்து கூறுகின்றோம். தலைமையேற்று நடத்தி தந்த ஐயா வைரா அவர்களுக்கு நன்றி. மொழிபெயர்ப்புக்கு பல விளக்கங்களை தந்த நம்முடைய பேராசிரியர் தமிழ் மாமணி ஐயா வடமையா அவர்களுக்கு நன்றி. வரவேற்புடைய அட்டை ஐயா முருகன் அவர்களுக்கு நன்றி. சிறப்புரை ஆகிய ஐயா இந்த 2 நாட்களுக்கு பிறகு திகட்ட 3 நாள் பேசுறாரு. ஆனால் ஐயா கருதுறதுனால கொஞ்சம் பேச்ச சொல்லிக்கிட்டாங்க. பல கருத்துகள் அவர் எப்போ பேசுறாருன்னா ஆட்சியில் நிறைய சொன்னாலுமே எல்லாமே நமக்கு நல்ல கருத்துக்களும் புதிய கருத்துக்களுமாக அமைந்திருக்கும். இந்த வையமும் வானமும் அந்த சொல்லுக்கு அருமையான விளக்கம் தந்தாங்க. வழக்கம் போல தன்னுடைய அந்த சொல்லியும் சொல்லிட்டாங்க. ஆக ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மத்தியில்தாரர்களுக்கு முதல்ல ஐயத்தை பற்றி சொல்லும் போது அறம் தான் அனைத்திற்கும் அடிப்படை. இந்த கோட்பாடு நம்ம வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. கடந்த வாரமாக பேசும்போது கூட அறத்தாறு இந்த ஒரு சொல் இருக்கிறது. இந்த நூலையும் அதிகமாக காணப்படாத அறம்படியில் தான் பொருளிப்போ இன்னொரு குறிப்போ அறம் தான் சிறந்தது, அறத்தின் வழியாக தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து ஐயா முன்னறியா சொன்னாங்க. அது நமக்கு உள்ளத்தில் இருக்கு. அடுத்து இந்த குடும்பத்திற்கான உள்ள அம்மா ஜெயக்குமார் அவர்களுக்கும் வெற்றிச்செல்வன் அவர்களுக்கும் வெள்ளத்துறை நாகராசன் திருவாரூர் பாஷியன் செல்வகுமார் முனைவர் ராமா பொறியாளரையா பாப்பையா அவர்கள் விழுப்புரம் நெல்லை வாணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளிப்பதிவு செய்தவர்களுடைய பதிவு தொலைக்காட்சியாளர்களுக்கு நன்றி. செவ்வாய்க்கிழமை காலையில் ஒளிபரப்பு கதிர் தொலைக்காட்சி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி அளவில் நீங்கள் பார்க்கணும். வினா எழுதிய 3 நண்பர்களுக்கும் நன்றி. மற்றும் வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஐயா சொன்னாங்க 3
வாங்க வேண்டியவங்கள்லாம் தயவுசெய்து இன்னைக்கு எங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தால் எத்தனை வேண்டும் கொண்டு வந்து வசதியாக கூறிக்கிட்டே நன்றி தமிழ் உலகின்